திருமதத்தன்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேத நெறிதழை தூங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத செய்த வள வயற்புகலி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்துண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்தும் நின்னெறி வாழ வருஞானத் தவமுனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசம் நிறைந்த உள்ளத்தார் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதருமறைகள் தேரா இறைவனை எல்லைக்கங்குல் கொடுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளுந்து கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வான். துக்கு சீர்திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருட்கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. அவ்வகையிலே குருவருடையும் திருவருடையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்கப்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் 776வது பாடல் வரை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். 777வது பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த வகையில் மன்னனுடைய வெப்பு நோயை யார் தீர்ப்பது என்ற முறையில் திருநீற்று திருப்பதிகம் பாடி ஞானசம்பந்த பெருந்தகை நீக்கிய நிலையில் மன்னன் தன்னுடைய நிலையை முழுமையாக உணர்ந்த நிலையில் இடது பக்கத்திலும் அவரை நீக்கி கொடுக்க வேண்டும் என்று வேண்ட திருநீற்றை எடுத்து அவருடைய திருமேனியில் தடவ முற்றிலுமாக நோய் நீங்கியது. இனி என்னவாக உமக்கு என்று சமணர்களை பார்த்து சொன்ன நிலையில் மன்னன் அடுத்து உனக்கு என்னவாது என்று வினாவாக கேட்கிறார் என்று கருதி அவர்கள் தங்களுடைய வாதினை சொல்ல முற்படுகிறார்கள். எனவே 777வது பாடல் என்னவாது செய்வது என்று உரைத்ததே வினா என சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம் பொருள் கருத்தின் வாயினை தீட்டி மாட்டினால் வெண் நெருப்பின் வேவுறாமை வெற்றியாவது என்றனர். நோய் நீக்கிய அந்த நிலையில் என்னவாது உமக்கு என்று அவர் கேட்டதை வினாவாக எடுத்துக்கொண்டார்கள். என்னவாது செய்வது என்று உரைத்ததே வினா என, அதுவே வினாவாக மன்னர் என்னையா வாது இருக்கிறது, போய் ஆக வேண்டிய பணியை பாருங்க அப்படின்ன கருத்தில் என்னவாது என்று கேட்டதை அடுத்து என்ன என்று கேட்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் என்ன சொன்னாங்க, அவங்க தங்களுடைய உடன் இருக்கக்கூடிய அந்த சமணர்கள்லாம் சேர்ந்து, ஏனென்றால் நமக்கு கருத்து பொருள் பேசுதல் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாங்க, இவரை நாம் வெல்ல இயலாது. எங்களுடைய சமயம், எங்களுக்கு ஒரு நூல் இருக்கிறது, எங்களுடைய கொள்கை என்று ஒன்று இருக்கிறது, இறைனா என்ன வினைனா என்ன, இப்படி ஒவ்வொன்றாக அந்த கருத்தை முன்வைத்து வாது செய்தல் என்று பெயர். இதுதான் சமயவாதம் என்று பெயர். இப்படி இவர்கள் புத்த சமய திருடத்தில் வாது செய்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நம்முடைய நாவுக்கரசர் வரலாற்றை எடுத்துக்கொண்டு அவரும் சமண துறவியாக இருந்த பொழுது பல புத்த துறவிகளை வென்று வெற்றியை தேடி தந்திருக்கிறார். எனவே தருமசேனர் என்கிற சிறப்பு பெயர் பெற்று அவர்களை தலைமை பொறுப்பில் இருந்தார் என்பது அவருடைய வரலாறு.
அதுபோல் இவர்கள் கொள்கை ரீதியாக பேசினால் இவரை நாம் வெல்ல முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். எனவே நாம் இவர்கிட்ட கொள்கைகளாக பேச வேண்டாம், கண் புலனுக்கு புலனாகிற காட்சிக்கு புலனாகின்ற வண்ணமாக ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்னு கருதிய நிலையில தான் அவங்க சொன்னாங்க, ஏடு கொண்டு சூழ்ச்சியால் பனை ஓலையில் அவரவருடைய சமய நெறியை அல்லது அவருடைய மந்திரங்களை அந்த ஓலையில் எழுத வேண்டும். எழுதி அதை ஆற்றில் இடுகிற பொழுது அந்த ஓலை ஆற்று நீரில் அடித்து செல்லாமல் எதிர்த்து செல்ல வேண்டும். இதான் வாது சொல்கிறாங்க. ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம் பொருள் கருத்தின் வாய்மை தீட்டி மாட்டினால். ஆக அவரவர் சமய கோட்பாட்டினுடைய உண்மையை அந்த ஓலையில் எழுதுதல் என்று பெயர். தீட்டி மாட்டினான் அப்படிங்கிற வகையில் சொல்லப்பெறுவது. அதுபோல் இங்கே வெண் நெருப்பின் வேவுராமை. எனவே ஏட்டில் கருத்தை எழுதி நெருப்பில் இடம் இப்போ சொன்னவாது அந்த வாது. இதற்கு பிறகு வருவது தான் நீரில் இடுவது என்ற வாது. எனவே அவங்க மனதுக்குள்ள திட்டம் வைத்து கொண்டார்கள். முதல் வாதில் தோல்வியை தழுவிய பிறகு அவங்க அடுத்து திட்டமிடுவது ஓலையில் தங்கள் மந்திரத்தை எழுதி இடணும். நெருப்பில் இடுகிற பொழுது எது வேவாது நிற்கிறதோ, எரிந்து சாம்பலாகாமல் நிற்கிறதோ அந்த சமயம் உண்மை சமயம் என்பது இப்பொழுது பேசுகிறார்கள். அதை சொன்னார், ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம் பொருள் கருத்தின் வாய்மை, எங்களுடைய சமய கோட்பாட்டின் உண்மை இது என்று எழுதுதல் அப்படிங்கிற வகையில் அதை ஓலையில் எழுதி தீட்டி மாட்டினால் வெண் நெருப்பில் நல்லா கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்புக்குள்ள அந்த ஓலையை இடுகிற பொழுது எந்த ஓலை நெருப்பில் வேகாது நிற்கிறதோ அது வெற்றி அப்படின்னு இவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ இதை எல்லாமே அறைக்குள் நடந்து கொண்டு இருக்கிறது. நோய் நீங்கிய நிலையில் மன்னன் ஞானசம்பந்தரை வணங்கிய நிலையில் இவர்கள் இதாவது இந்த வாது செய்யலாம் என்று இரண்டாவது கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்படி இவங்க சொல்லுகிற பொழுது இப்போ இதற்கு ஞானசம்பந்தர் என்ன கருதுகிறார் அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இப்போ மன்னனுடைய நிலையில் கொடும் துன்பத்தை நுகர்ந்து அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்று இன்பத்தை நுகர்ந்த நிலையில் அவருடைய அறிவு இப்போ ஞானசம்பந்தரை ஏற்று நிற்கிறது. நீ இவர் என்ன கருதுகிறார் அப்படின்னு. இவர் வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லியிருப்பான் மன்னன். ஆனால் அப்படி இல்லை. இப்போ என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கணும். என்ற போது மன்னன் ஒன்று இயம்பு முன்பு, மன்னன் ஒன்று இயம்பு முன்பு பிள்ளையார் நன்று நீர் உரைத்தவாறு நாடு தீயில் ஏடுதான் வென்றிடில் பொருள் கருத்து மெய்மை ஆவது என்றிரேல் வன் தணிக்கை யானை மன்னன் முன்பு வம்மின் என்றனர். சொன்ன கருத்துக்கு மன்னன் சொல்லணும், இதெல்லாம் வேண்டாம், சரி நீங்கள் கருது உரைத்து ஞானசம்பந்தரை பார்த்து ஐயா தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் அப்படின்னு கேட்கணும். இதை கேட்பதற்கு முன்பாகவே ஞானசம்பந்த பெருமான் அங்கே சொல்கிறாராம், என்ற போது மன்னன் ஒன்று இயம்பு முன்னர். தான் சொல்வதற்கு முன்பாக நம்முடைய திருஞான சம்பந்த பெருந்தகை பிள்ளையார் நன்று நீர் உரைத்தவார், நீ சொல்வது சரிதான், எது மந்திரத்தை எழுதி நெருப்பில் இடணும், எந்த ஓலை வேகாது நிற்கிறதோ அது மெய்ச்சமயம் சரி அப்படின்னு ஒத்துக்கொள்கிறார். எனவே நன்று நீர் உரைத்தவாறு சரி, அப்படி என்றால் நெருப்பை ஏற்படுத்தலாம், அவரவர் மந்திரத்தை எழுதி இடலாம் அப்படின்னார். நாடு தீயில் ஏடுதான் வென்றிடில், அந்த நெருப்பில் எழுதி போடுகிற பொழுது வென்றிடில் பொருள் கருத்து மெய்மை ஆவது என்றிரேல். இது உங்கள் கோட்பாடு, நான் சொல்லலை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவரவர் கோட்பாட்டை எழுதி இடணும், எது வேகவில்லையோ அது மெய்ச்சமயம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், அதுதானே
எப்பவுமே இந்த வாது செய்வதில் எப்பவுமே அந்த அவங்க சொல்லுகிற கருத்தை ஏற்று அப்புறம் தான் வெளியே சொல்லணுங்க. இது ஒரு மரபு. நீங்கள் சாடல் படிச்சிங்கன்னா கூட அப்படி சில நேரங்கள் சில பாடல் அப்படி தெரியும், இப்படி தானே நீ சொல்லுகிறாய், அதனால் இது பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுவது போல இருக்கும். தாயமிலி தந்தையிலி தான் தனியன் காணேடி, தாயமிலி தந்தையிலி தான் தனியன் ஆயிடினும், நீ சொன்னது சரிதான், அப்பா இல்லை அம்மா இல்லை, ஆமாம் இருந்தாலும் அவங்க என்ன சொல்லி கேட்டாங்க, நீ சொல்லுகிற தெய்வத்துக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, அவன் பாட்டு அனாதையாக நிற்கிறாயா, அவனை போய் தெய்வங்கிற அப்படின்னு அவங்க படித்து சொன்னார்கள். நீ இதுதானே சொல்லுகிறாய், அவனுக்கு தாய் இல்லை தந்தை இல்லை என்று. நான் அதைத்தான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொன்னதை வாங்கி பிறகு சொல்லணுங்க. இது வாதில் ஒரு மரபு. அப்போ நீங்கள் ஒரு கேள்வியும் பதிலும் நிகழுமா, நீங்கள் சொல்வது இதுதானே, ஏன் ஒருவேளை நான் அப்படி சொல்ல நீங்கள் சொல்லக்கூடாதுல்ல, இதான உங்கள் கருத்து, அப்படியே சொல்லலாமா அப்படின்னு கேட்டல் என்பது வாதில் ஒரு அடிப்படையான ஒன்று. எனவே அதற்கு உடன்பட்டு பிறகு அதுக்கு மறுப்பு சொல்லணும். நீங்கள் சிவஞான சித்தியார் பரபக்கம் எடுத்துக்கொண்டாலும் இதுபோல் அவங்க இதுதானே நீங்கள் சொல்லுகிற உண்மை அப்படின்னு சொன்ன பிறகு தான் மறுப்பு சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் இங்கே நம்மளுடைய ஞானசம்பந்த பெருந்தகை நெருப்பில் இடுவுகிற பொழுது வேகாதிருப்பது அதுவோ அது வெற்றி சமயம், அதுதானே அப்படின்னாங்க. வென்றிடில் பொருள் கருத்து மெய்மை ஆவது என்றீரேல், இது உங்கள் கருத்து என்பது அதானே, சரி வாருங்கள் போகலாம். எங்க எல்லோரும் காண அவையில் மன்னன் கூட்டட்டும் அவையில் வைத்து கொள்ளலாம். ஏன் இப்போ 4 சுவருக்கு இடையே இங்கே உங்கள் சார்பாக ஒரு குறிப்பிட்ட பேர் இருக்கிறீங்க, இங்கே 3 இருக்கிறார்கள், பிறகு இப்படி இருக்கிற இடம் விட அவை கூடி அவையிலேயே எல்லோரும் காண இந்த செய்து விடலாமே அப்படின்னு வாருங்கள் போகலாம் அப்படின்னு கூப்பிடுறார். வன் தணிக்கை யானை மன்னன் முன்பு வம்மின் என்றனர். ஒப்பற்ற யானைப்படையை செலுத்துகிற மன்னனுடைய அந்த அவை என்கிற மன்னன் முன்பு வம்மின் வாருங்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் அந்த வாதினை ஏற்கிறார். வாது ஞானசம்பந்தர் தொடுக்கலை, மறந்துடக்கூடாது. நீங்கள் முதல் தொடக்கத்திலிருந்து கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டால், நோய் நீக்கம் அப்படின்னு நின்ற பொழுது நீக்குகிற அவர்கள் மெய்மை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஞானசம்பந்தர் நீக்கி கொடுத்துட்டார், இதோட விட்டிருந்தா சரி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து செய்ய வேண்டும் என்று முன்மொழிந்தவர்கள் சமணர்கள் என்பதை கருத்தில் வைத்துக்கொள்ளும். ஏன்னா நம்ம பின் நடக்கக்கூடிய நிகழ்வை மட்டுமே வைத்துக்கொண்டு முன் இருப்பதை பெரும்பாலும் சிந்திப்பதில் சில நேரங்களில் சில சிக்கல்கள் அப்படி தான் நமக்கு நிற்கும். கடைசியாக சொன்னதை வைத்து கொண்டு அதை விவாத பொருளாக்குவாங்க. அந்த சொல்லுக்கு என்ன காரணம், அதுக்கு முன்னே என்ன இருந்தது என்பதை சொல்வதற்கு பெரும்பாலும் மறுத்து விடுவார்கள், மறந்து விடுவார். இது பொதுவாக நீங்கள் பார்க்கலாம். அரசியல் களம் அப்படி தான் பல்வேறு சூழல்களில் அமைந்திருக்கிறது என்பதை அது சொன்னால் தவறாக போயிடும். அதனால் அந்த கருத்தை நான் சொல்லலை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு நிகழ்வு இந்திய முழுக்க பேசப்பட்ட ஒரு நிகழ்வு, அதனுடைய அடிப்படை என்ன, அதனால் என்ன நிகழ்ந்ததை எல்லாரும் பேசுனாங்க, அடிப்படை யாரும் பேசாமல் விட்டு விட்டார்கள் என்பது பொதுவான ஒரு கருத்து. அது சொன்னால் சமயம் சார்ந்து ஆயிடும். அதனால் நான் செய்தியை சொல்லலை. பெரும்பாலும் அது ஏன்னா இன்னைக்கு பேசு பொருளாக இருந்தது என்பதை மட்டும் சொல்லலாம். ஒரு குறிப்பு சொல்லணும்னா, இன்றைய பிரதமர் அவருடைய மாநிலத்தில் முதல்வராக இருக்கும்போது ஒரு நிகழ்வு நடந்தது. அது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்தது. ஏன் இப்படி நடந்தது அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் வேறு நிகழ்வுகள் இருந்தது என்பதை யாரும் பேச மறுத்துட்டாங்க. ஆனால் அவர் சொல்லுகிற பொழுது இதனால் இது நிகழ்ந்தது என்பது நீங்கள் ஏன் பேச மறுக்கிறீர்கள் என்று ஒரு தொலைக்காட்சியில் நேரடியாக கேட்பது கூட சொல்லியிருப்பார். நான் குறிப்பு மட்டும் சொல்லியிருக்கிறேன், வேறொன்றும் இல்லை. எனவே ஒரு நிகழ்வை சமணரை கழுவில் ஏற்றினார் அப்படின்னு மட்டும்தான் எல்லாரும் பேசுவாங்க. கழுவில் ஏற்றுவதற்கு என்ன காரணம், அது ஞானசம்பந்தர் சொன்ன கருத்தா இல்லை, அது யார் சொன்னது, அது தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா, அதை பெரும்பாலும் பேச மாட்டார்கள், அதை அப்படியே விட்டுடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க. இது இன்றல்ல, ஒரு 1000 ஆண்டுக்கு முன்பே சமய அறிஞரிடத்திலே கூட அப்படித்தான் பேசப்படுகிறது. அந்த செய்தி இன்று பேசுகிறவர்களும் அதை மட்டும்தான் பேசுவார்களே ஒழிய முன் நிகழ்ந்த நிகழ்வை யாரும் சிந்திப்பதில்லை அப்படிங்கிறத நாம் கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இங்கே வாருங்கள் அவைக்கு செல்லலாம் என்று ஞானசம்பந்த பெருமான் அழைக்கிறார். எல்லோரும் அறையிலிருந்து
பாண்டிய மன்னனுடைய அவைக்கு வருகிறார்கள். தமிழ் வளர்க்கின்ற தமிழ் சங்கம் என்கிற அவைக்கு வருகிறார்கள். அப்படிக்கு எதிர் அமணரும் அணைந்து உருமளவில், அப்படிக்கு எதிர் அமணரும் அணைந்து உறும் அளவில், ஒப்பில் வன்புகழ் சண்டையார், ஒப்பில் வன்புகழ் சண்டையர் காவலர் உரையால், செப்பரும் திரள் மன்னனும் திருந்து அவை முன்னர் வெய் உறும் தழல் அமைக்க, திருந்து அவை முன்னர் வெப்புறும் தழல் அமைக்க என வினைஞரை விடுத்தான். இங்கிருந்து அவைக்கு செல்லணும், அந்த அவைக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்றார். எனவே அப்படிக்கு ஞானசம்பந்த பெருந்தகை அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அந்நிகழ்வு எதிர் அமணர், அந்த நிகழ்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய சமணர்களும் அணைந்துறும் அளவில் வாருங்கள் போகலாம் என்று சொல்லுகிற அந்த இடத்துல திருஞான சம்பந்த பெருமான் ஒப்பில் வன்புகழ் சண்பையர் காவலர் உரையால், சீர்காழிப்பதி ஒப்புமையில்லாத புகழை உடையது. சீர்காழிப்பதி மட்டுமல்ல, அந்த பதியில் அவதரித்த ஞான சம்பந்தரும் ஒப்பற்ற பெருமையுடையவர். எனவே ஒப்பில் வன்புகழ் சண்பையர், சண்பை சீர்காழியினுடைய காவலர் திருஞான சம்பந்தர் உரையால், செப்பரும் திரள் மன்னனும் சொல்வதற்குரிய சிறப்புடைய வீரத்தை கொண்டிருக்கிற மன்னன், செப்பரும் திரள் மன்னனும் திருந்து அவை முன்னர், அந்த பாண்டிய மன்னனுடைய அவை ஆக எல்லோரும் கூடுவது. அங்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான சமய நெறியை சார்ந்தவர்கள், பொதுமக்கள், பார்வையாளர்கள், இப்படி எல்லோருமாக இருப்பது அவை என்று பெயர். நீங்கள் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம். சிறப்பு அனுமதி பெற்றுக்கொண்டால் தமிழ்நாடு அமைச்சரவை நடைபெறுகிற அந்த பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கூட்டம் தொடர் நடக்கும்போது அனுமதி பெற்றுக்கொண்டவர்கள் பார்வையாளர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு அனுமதி உண்டு. அனுமதி வாங்கிக்கிட்டு யார் என்ன என்ற தகவலை கொடுத்தா அந்த துறைக்குரியவர்கள் அனுமதி கொடுத்தாங்கன்னா நம்ம அவை நடக்கும்போது நம்ம பார்வையாளராக பார்க்கலாம். அதுபோல் மன்னருடைய அவை அமைச்சர் பெருமக்கள் இருப்பார்கள், சேனாபதி இருப்பாங்க, முக்கிய துறைகளுக்குரிய அவங்க எல்லாரும் இருப்பாங்க. அவர்கள் இருக்கக்கூடிய அவையில் ஏதாவது ஒன்றை சிந்திக்கும் பொழுது, அதாவது நீதி விசாரணை, இப்படி பல்வேறு வகையான நிகழ்வுகள் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது நீங்கள் சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். அதேபோல் நம்முடைய பல்வேறு வகையில் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா காப்பியங்களில் மன்னர்கள் இருந்த அவை என்ற ஒரு அவை காட்டும்போது அந்த அவைக்குள்ளாம் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு காட்டும்போது நீங்கள் உங்களுக்கு தெரிந்த வரலாறு அல்லது புராணம் எடுத்துக்கொண்டால் கண்ணகி என்று சொல்லக்கூடிய அந்த பத்தினி தெய்வம் வந்த அந்த அவையில் விசாரிக்காமலே தீர்ப்பு வழங்கப்பட்டது என்பதை, அந்த அவைக்களத்தில் என்ன நடந்தது என்பதை நீங்கள் விரிவாக சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம். அதுபோல தான் துரியோதனுடைய அவையில் பாஞ்சாலியினுடைய துயில் உரிக்கப்படுகிற பொழுது யாரெல்லாம் அங்கே இருந்தாங்க, தர்மத்தின் கூறிய நிலையில் இருக்கக்கூடியவர்களாக யாரை இருந்தால், இத்தனை பேர் இருந்தும் அப்படி ஒரு நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னு அந்த சூழல் காட்டப்படும். அப்படி காட்டும்போது மன்னன், அமைச்சர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டப்படும். அதுபோல் இங்கே அவை கூடுகிறது. எனவே இப்போ மன்னர் அவையின் முன்பு நெருப்பை மூட்டுமாறு, அப்போ அதுக்கு தக்கவாறு நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா ஒரு குண்டம் போன்று ஒரு பெரும் பகுதியாக அதுக்குரியவர்களை பணித்த பொழுது அவங்க அதை எடுத்து கொண்டு வந்து காய்ந்த விறகுகளை கொண்டு வந்து அடுக்கி இரண்டு பக்கம் நெருப்பை மூட்டி ரெண்டும் ஒரே அளவில் அந்த நெருப்பினுடைய அடிப்படையான அந்த அளவீடுகள் எரிகிற வண்ணம் எல்லாம் ஒரே போல் இருக்கணும். ஏன் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டீங்க, இது கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டேன், இப்படிலாம் கேள்வி வந்துடும். அதனால் அந்த அவையில் இரண்டு குண்டம், நான் குண்டம் என்பது நான் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பெரும் அவையில் அவை கூடப்படுகிறது. அங்கே இரண்டு பக்கமாக ரெண்டு பெரிய பகுதியில் நெருப்பு மூட்டப்படுகிறது. எனவே அதற்குரிய ஆட்களை அழைத்து யார் அங்கே அந்த பணியை கொண்டு போய் அவை கூடட்டும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் கொடுப்பாரா இல்லையா, இத்தனை இவங்கெல்லாம் அங்கே வந்து சேரணும், விறகு வரணும், எல்லாரும் வந்து அந்த நேரம் இங்கிருந்து ஞானசம்பந்தரோடு அவைக்கு வருகிறார் பாண்டிய மன்னர். அதான் சொல்றார், வினை அந்த செயல் கூறியவரை அது செய்யுமாறு ஆணையிடுகிறார் பாண்டிய மன்னர். எனவே வினைஞரை விடுத்தார்.
ஏயமாந்தரும் இந்தனம் குறைத்துடன் அடுக்கி தீ அமைத்தலும் சிகை விடு புகை ஒழிந்து எழுந்து காயும் வெவ்வழல் கடவுளும் படர் ஒளி காட்ட ஆயும் முத்தமிழ் விரகரும் அணைய வந்து அருளி. மன்னன் ஆணையிட்டாயிற்று, அவை கூடியது. அதற்குரிய ஆட்கள் விறகுகளை கொண்டு வந்து அடுக்கி நெருப்பு மூட்டுகிறார்கள். அது சொல்றார், ஏய மாந்தர், அந்த பணிக்குரிய ஆட்கள், வினைஞர் அப்படின்னு சொல்லப்பட்ட அவர்கள் இந்தனம் விறகை கொண்டு வந்து அடுக்கி குறைத்து உடன் அடுக்கி தீ அமைத்தலும் நெருப்பு மூட்டினார்கள். அதன் பிறகு அந்த நெருப்பு பற்றுகிற போது ஏற்படுகிற அந்த புகை ஒழிந்து நெருப்பு வருது. எனவே சிகை விடு புகை ஒழிந்து எழுந்து காயும் வெவ்வழல், அப்படியே அந்த நெருப்பு அப்படியே ரொம்ப பிரகாசமாக கொழுந்து விட்டு எரிய தொடங்குகிறது. எனவே வெவ்வழல் கடவுளும் தீக்கடவுள் என்று போற்றப்பெறுகின்ற அந்த கடவுளும் நம்ம அக்னி சொல்லுகிறோம். அந்த வகையில் தீக்கடவுளும் படல் ஒளி காட்ட, அப்படியே அந்த பிரகாசமாக தகதக என்று அந்த ஒளியானது சுடர்விட்டு நிற்க ஞானசம்பந்த பெருந்தகை அந்த இடம் நோக்கி வருகிறார். அசுரர் ஆயும் முத்தமிழ் விரகரும், தமிழை ஆய்கின்ற முத்தமிழ் விரகர். ஆயும் ஆய்தல் அதுக்குரியவர். எனவே ஞானசம்பந்த பெருந்தகையும் அந்த அவையின் முன்பு வந்து சேர்ந்தார். இப்போ அந்த நிலையில் இப்போ நீங்கள் இந்த வாது நடக்கும்போது கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல சமணர்கள் 2 பேரும் 2 பக்கம் இருந்து ஆளுக்கு ஒரு பக்கம் இடம்னு சொன்னாங்க. அங்கே நடந்து பார்த்தோம். அதுபோல் இங்கே வந்தோன்னே இந்த நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது. 2 பேரும் அவரவர்கள் புதுசாக ஓலை கையில் கொடுக்கணும், அல்லது அவங்க ஓலையை எடுத்து எழுதி விடணும். அப்படி அவர்கள் உங்களுடைய மந்திரங்களை எழுதி நெருப்பு இடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கன் ஏற்றவரே பொருள், செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரிந்த பொங்கு இசை திருப்பதிக நன்முறையினை போற்றி எங்கள் நாதனே பரம்பொருள், எங்கள் நாதனே பரம்பொருள் என தொழுது எடுத்தே அங்கையால் முடிமிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார். நெருப்பில் பன ஓலையை இடணும், இதான் வாது. இப்போ திருஞான சம்பந்த பெருந்தகை இந்த இடத்துல என்ன செய்கிறார் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்ல. அதாவது இப்போ ஓலையை கொண்டு எழுதுனா பச்சை ஓலையாக இருக்கும். அப்போ இதில் இடக்கூடிய ஓலை காய்ந்த ஓலை. அப்போ ஏற்கனவே அவங்க சமய நெறிகள் அவை பற்றிய புத்தகங்கள் ஏடுகள் எழுதப்பட்டதை அந்த நெருப்பில் இடணும். இதான் இப்போ வாதினுடைய பொருள். அப்போ திருஞான சம்பந்த பெருந்தகை தலங்கள் தோறும் சென்று பாடுகிற பொழுது அவருடைய பாடலை உடனுக்குடன் அன்பர்கள் எழுதி கொண்டு வந்திருக்கிறார்கள் என்ற ஒரு குறிப்பு இப்பொழுது பெறப்படுகிறது. இந்த குறிப்பு இதுவரைக்கும் எங்கேயும் சொல்லப்படலை. அப்போ இந்த குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாடிக்கொண்டு வர வர அதை அப்படியே ஏட்டில் எழுதி கொண்டே அதெல்லாம் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, வரிசையாக. அது பேர் தான் வரலாற்று முறை. அவர் எந்த தளத்துக்கு போனாரோ அந்த முறையில் என்ன பதிகம் எந்த பண்ணில் பாடியிருக்கார் அதை அப்படியே எழுதி கொண்டே வந்தோம். இப்போ இதுவரை இப்போ கடைசி சொன்ன திருநீற்று பதிகம் வரைக்கும் பாடிய பாடல்கள் அந்த ஓலைச்சுவடியில். அப்போ அந்த கடைசியாக பாடப்பட்டது பச்சையான ஓலையில் எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்வரை பாடப்பட்டதெல்லாம் மங்கையர் கரசியார் வரைக்கும் முன் எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் முன்னையே வந்தபோது எழுதப்பட்டிருக்கும். அந்த காய்ந்த ஓலை இப்போ சுவடுகளாக இருக்கிறது. நம்ம ஓலைச்சுவடிகளை கண்ணுற்றிருப்பீங்க. அது நீளமாக இருக்கும். அதில் மையப்பகுதியில் இங்கே ஒரு துளை இருக்கும். அதில் ஒரு நூல் போட்டிருப்பாங்க. அதான் கோர்த்து கொண்டே வருவது. அதுக்கப்புறம் எடுத்து ஒரு கட்டு கட்டியிருப்பாங்க. நம்ம திருநீற்று பையை கட்டுவது போல் கட்டி வைத்திருப்பாங்க. அப்படி எடுத்துக்கொண்டு மேலே ஒரு கட்டை இருக்கும், கீழே ஒரு கட்டை இருக்கும். ஏன்னா அந்த ஓலைகள் உடைந்து போகாமல் இருப்பதற்காக. இப்போ அதை அப்படி கொண்டு வந்து கொடுத்தோன்னே இதிலிருந்து ஒரு பதிகத்தை எடுத்து நெருப்பில் போடணும். ஞானசம்பந்தர் அதை முடிவு செய்துட்டார். நம் சமய நெறியை பாதுகாப்பதற்காக இதை ஒரு ஓலை எடுத்து அதில் போடணும். அப்போ இதில் ஏதாவது ஒரு பதிகத்தை எடுத்து நெருப்பில் இட வேண்டும். அதை சொல்றார், செங்கன் ஏற்றவரே பொருள்.
நம்முடைய திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுறை பாடலுக்கு யார் என்ன பொருள் அப்படின்னு கேட்டார். சிவமே அதற்கு பொருள். ஒரு அருமையான ஒரு இடம். மாணிக்கவாசகர் வரலாற்றில் திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு கேட்டார். எல்லாரும் உங்களுக்கு செய்தி தெரிந்த செய்தி, விரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கிட்ட கேட்ட உடனே இதோ அவர்தான் பொருள் அப்படின்னு காட்டினார். காட்டியது மட்டுமல்ல, அப்படியே சோதியாக அவரோடு கலந்துட்டார் என்பதுதான் அவருடைய வரலாற்று செய்தி. இப்போ 2 பொருள் நாம் எடுத்துக்கொள்ளலாம். திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னா நடராசரே பொருள் என்று எடுத்துக்கொள்ளலாம், அவர் காட்டியதுனால. அடுத்தது இன்னொரு பொருள் என்னன்னா அவரோடு கலப்பதே திருவாசகத்துக்கு பொருள் அப்படி வைத்துக்கொள்ளும். அவரோடு 2 கலந்து விடுதல், இது அவருடைய அனுபவத்தில் கலப்பது என்று வைத்துக்கொள்ளலாம். ஆக திருவாசகம் அப்படின்னா இறைவனே திருவாசகம் அப்படி தான் சொல்லலாம். அதே தான் இங்கேயும் சொல்றார், செங்கன் ஏற்றவரே பொருள். இப்போ நம்ம படிக்கிற திருமுறைகள் என்கிற இந்த திருப்பதிகங்களுக்கு பொருள் அப்படின்னு நம்ம சும்மா செய்யுளுக்கு இலக்கண வகையாக சில பொருள் நம்ம படிக்கிறோம். ஆனால் பாட்டினால் உணர்த்தப்படுகிற பொருள் என்னன்னு கேட்டால் சிவம், அவ்வளோதான். அவர் தான் இந்த பாட்டுக்கு மொத்தத்துக்கு பொருள் அவர் தான். செங்கன் ஏற்றவரே பொருள். ஆக இடப வாகனத்தை உடையவரே இந்த திருப்பதிகங்களுக்கு பொருளாக இருப்பவர். செங்கன் ஏற்றவரே பொருள் என்று தாம் தெரிந்த பொங்கு இசை திருப்பதிக நன்முறையினை போற்றி. அடுத்த ஒரு குறிப்பு பாருங்க, தாம் தெரித்த பொங்கு இசை திருப்பதிகம். அவருக்கு அது தெரியும், இந்த பாட்டின் பொருள் இறைவன் தான். அதான் அவர் நன்கு உணர்ந்தவர். அப்படி உணர்ந்தவர் என்ன செய்கிறாரா, அந்த பதிகத்தை கையில் எடுத்துக்கொண்டு திருப்பதிக சொல்லார், பதிக நன்முறையினை போற்றி. நன்முறையினை போற்றி, போற்றி என்பதுக்கு வணக்கம் என்று பொருள், வணங்கி அப்படிங்கிற பொருள். அப்போ அந்த ஓலைச்சுவடியை எழுதியிருக்கு கொண்ட அந்த தொண்டர்கள் கொடுத்த மாத்திரத்தில் தன் கையில் வாங்கி கொண்டார். வாங்கி அந்த ஓலைச்சுவடியை வணங்குகிறார். ஏன்? இது சிவம். இதுதாங்க நாம உணர்ந்து கொள்ள வேண்டிய இடம். அதுதான் நமக்கு திருமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டா, நம்முடைய 12 திருமுறைகள், சைவ சித்தாந்த சாத்திரங்கள், இந்த புத்தகத்தையெல்லாம் கையில் எடுக்கும் பொழுதே நமக்கு என்ன உணர்வு வரணும்? இது சிவம். அப்போ இதை படிக்க தொடங்கினா எப்படி வரணும்? வணங்கி தொடங்கணும். தலை மேலே வைத்து வணங்கி, நமக்கு திருநீர் பூசிக்கொண்டு வணங்கி கொண்டு, இந்த நூல் யார், இந்த நூலுடைய ஆசிரியர் யார்? ஞானசம்பந்தர். அப்போ ஞானசம்பந்தர் ஒரு கணம் வணங்கி, அந்த நூலை ஒரு முறை வணங்கி நீங்கள் படிக்க தொடங்குன்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருக்கிறதோ, எங்கெல்லாம் புரிபடாமல் இருக்கிறதோ அதெல்லாம் புரிபட தொடங்கும். இதுதான் உமாபதி சிவம் சிவப்பிரகாசத்தில் நமக்கு கொடுத்துருக்கு ஒரு அழகான சூக்குமத்தங்க தான் வைத்திருந்தார். தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். யான் அவர்கள் திருவடி போற்றி அந்த நூலை விரும்பி நோக்கி அப்படின்னார். முதல்ல அவங்க 2 பேர்த்தையும் வணங்கிக்கிட்டேன். அப்புறமேலு அவர்கள் கொடுத்த நூலை நான் என்ன பண்ணேன்? விரும்பி நோக்கினார். அவங்க 2 பேரையும் வணங்குறது மட்டுமல்ல, புத்தகத்தை விரும்பி படித்தேன். அப்படி விரும்பி நோக்கி, அப்புறம் கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என விருத்தி மிக 100 மிக ஆசு சிவப்பிரகாசம் என்று இந்த நூலை நான் கொடுத்துருக்கேன். உமாபதி சிவம் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார். அப்போ புத்தகத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுதே நமக்கு என்னவாக தோன்ற வேண்டும்னா, சிவம் நம் கையில் இருக்கிறது என்கிற உணர்வு வரணும். இது ஏனைய புதினங்கள் போன்று ஏதாவது ஒரு நம்ம கதைகளை படிப்பது போல, பத்திரிகைகளை கையாளுவது போல திருமுறைகளை நாம் கையாளுதல் கூடாது என்பதை நம்ம நினைவில் வைத்துக்கொள்ளணும். மற்றவர்கள் எப்படி பார்க்குறாங்க, அவங்க பார்வையை எப்படி வேணால் இருக்கலாம். ஆனால் நாம் அந்த திருமுறையை நேசிக்கின்றவர்கள் அதை எப்படி பார்க்கணும்னா சிவமாகவே பார்க்கணும். நீங்கள் ஒரு இடம் இந்த இடத்துல நுட்பமான செய்தி என்னென்னா, இவர் தான் பதியத்தை பாடிக்கொண்டே வரார், எழுதி கையில் கொடுத்தார். அப்போ அந்த பாட்டு யார்? இது அவர் பாட்டு தானே.
நம்ம பாட்டு தானே இது, என் பாட்டு தானே, அப்படி தானே தோணணும். என் பாட்டுங்கும் போது அதை எடுத்துமா அப்படி எடுத்து பார்த்து தூக்கி அப்படி போட வேண்டியதானே உள்ள, அப்படி போடலை அவர். ஏன்? இது என் பாட்டு அல்லங்க, இந்த பாட்டின் பொருள் சிவம், இது அவன் கொடுத்தது, இது முழுக்க அவன். அப்போ அந்த புத்தகத்தை அப்படி கையில் வாங்கும் போதே திருமுறைகளாகி அந்த பாடல்களை நம்ம திருப்பதிக நன்முறை போற்றி, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நம்ம இந்த இடத்துல நீங்கள் கூடுதலாக சொல்லணும்னு நினைத்தா, இதுவே அவர் வணங்கி கொண்டார்னாவே போதும் தான். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக சொல்லணும்னா ஒரு மலர் கொண்டு துதித்து தூபம் காட்டி தீபம் காட்டி பெருமானே சமய நெறியை பாதுகாத்து கொடுக்கணும். அவன் வேண்டிக் கொண்டால் வைத்து கொள்ளலாமா? வைத்து கொள்ளலாம். அது நீங்கள் சொல்லப்படலை. நீங்கள் வைத்து கொண்டால் போற்றுதல் என்ற முறையில் எப்படி போற்ற முடியும்? ஒரு தூபம் தீபம் காட்டி பெருமானுடைய திருவருளை நினைத்து மலர் கொண்டு துதித்து அப்படியே எடுத்து என்ன பண்ணார்? அப்படியே வணங்கி கொண்டார். வணங்கியதோடு மட்டுமல்ல, அந்த ஓலைச்சுவடை தூக்கி தலைமையில வைத்துட்டார். அந்த செய்தியை தான் சொல்றார். முறையினை போற்றி என்ன எடுத்துக்கிட்டாரு? எங்கள் நாதனே பரம்பொருள். இந்த பரம்பொருள் அப்படின்னா சிவமே பரம். ஏன்? செங்கன் ஏற்றவரே பொருள். தொடங்கும்போது சொல்லிட்டார், அந்த செங்கன் ஏற்றவர் தான் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாகிய பரம்பொருள். இந்த பரம் யார் என்பதுதான் சிக்கல் இருக்குது. இந்த பரம் சிவமே பரம். பரம் யாம் பரம் என்பவர் பதைப்பு ஒடுங்க அரணார் அழலுருவாய் அங்கு அளவிறந்து நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ என்பது திருவாசகம். எனவே நமக்கு பரம் அப்படின்னா சிவம்தான் பரம். பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அப்படின்னு சித்தாந்த சாத்திரங்கள் சொல்வ கருத்தை திருமூலர் அருள் செய்திருக்கிறார். அப்படியே சிவப்பிரகாசத்தில் வந்தீங்கன்னா பல்பொருள் அப்படிங்கிற வகையில் வேதம் ஆகமம் யாவையினும் கருத்து பதி பசு பாசம் தெரித்தல் பதி பரமே. பதிதான் இதில் மேலான பொருள். பதி பசு பாசம் 3 பொருள். அதுதான் வேத ஆகமங்கள் கலைநூல்கள் எல்லாம் சொல்லுது. இந்த 3இல் எது மேலானது என்று கேட்டால் பதி பரமே, அதுதான் மேலானது. அந்த பதிதான் அப்படின்னு சொல்லும் போது இலக்கணம் சொல்ல தொடங்குகிறார். இது சிவப்பிரகாசத்தில் கூடி 13வது பாடல். எனவே அந்த வகையில் செங்கன் ஏற்றவரே பொருள். அப்போ திருமுறை எதுவாக இருந்தாலும் சரி, 1ஆம் திருமுறை தொடங்கி 12ஆம் திருமுறை வரை திருமுறை என்று எடுத்துக்கொண்டு அதுக்கு பொருள் எதுன்னு கேட்டால் செங்கன் ஏற்றவரே பொருள். அப்போ அவர் யாரு? அவர் தான் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம். அதனால் அவர் தான் யாரு? எங்கள் நாதனே பரம்பொருள். எங்கள் நாதனே பரம்பொருள் என்று தொழுது. அதை எப்படி எடுத்தாராம்? முன்னையே திருப்பதிகங்களை போற்றிட்டார். இப்ப சொல்ற தொழுது எடுத்தே. அதுக்கப்புறம் அங்கையால், அங்கை அழகான கைகளால முடிமிசை கொண்டு தலைக்கு மேல வைத்துக்கிட்டார். ஓலைச்சுவடி அவர் தலைக்கு மேல இருக்கிறது. இப்பெல்லாம் அந்த கட்டு கட்டியிருக்காங்க பாருங்க, அந்த கட்டை அப்படியே அவிழ்க்கிறார். எங்கே வைத்து கொண்டு? தலையின் உச்சி பகுதியில் ஓலைச்சுவடி மேலே வைத்து கொண்டு அந்த கட்டினை அவிழ்க்கிறார். தலை சொல்றார், அங்கை முடிமேல் மிசை கொண்டு காப்பு நான் அவிழ்த்தார். ரொம்ப அருமையான ஒரு இடம். ஏன்னா இவை இந்த வெறும் எழுத்தல்ல, இது வெறும் எழுத்தல்ல. நீங்கள் அதனால தான் நீங்கள் பேராசிரியர் வையாபுரி ஐயா அவர்கள் திருவாசகத்துக்கு அவருடைய வகுப்பில் நீங்கள் அந்த ஒளி பேழை இருக்கிறது, வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்க கூடும். ஒருவேளை கேட்கலன்னா எப்பாவது கிடைத்தால் கேட்டு பாருங்கள். திருவாசகம் அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்வார். வாசகம் அப்படின்னா என்ன? எழுத்துக்கள் கூடி தான் சொல்லாகிறது, சொல் கூடி தான் வார்த்தைகளாகிறது, பல வார்த்தைகள் கூடி தான் வாக்கியமாகிறது, பல வாக்கியம் கூடி தான் பல வரிகளாகி, பல வரிகள் கூடி பதிகம் பாடலாகி, பல பாடல் கூடி பதிகமாயிற்று. சரி, இப்போ அந்த திரு என்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? சிவானந்தம் என்று பொருள். சிவானந்தம், அதாவது திரு என்ற சொல்லுக்கு வேறு வகையாக இருந்தால் கூட சிவானந்தம் அப்படிங்கிறது தான் திருவுக்குரிய உயர்ந்த பொருள். சரி, இப்போ அதில் இந்த நூல் வாசகம் என்றால் நூலை குறித்தது. எனவே திருவாசகம் அந்த ஆனந்தத்தை தரும் என்று சொல்லலாமா அப்படின்னு சொன்னால்
அதுக்கு பேர் ஆகு பெயரால் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இது ஆசிரியர் சொன்னதை நான் அப்படியே திருப்பி சொல்கிறேன். ஒழிப்பேலையில் ரொம்ப ஆழமாக இலக்கண குறிப்போடு கொடுத்துருப்பார். சும்மா காதில் வாங்கினா அவங்களோட சொல்லுகிறேன், அவ்வளோதான். எனவே ஆகு பெயரால் வாசகம் நூலை உணர்த்தியது அப்படின்னர். இது திரு என்பது திருவாசகத்துக்கு அடைமொழி ஆக அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆனால் அந்த திரு என்ற சொல்ல இங்கே ஆகு பெயராக வைக்காமல் அதை அன்மொழி தொகையாக வைத்து கொண்டால் ஒவ்வொரு எழுத்தும் சிவானந்தத்தை தரும் என்பார். இது நம்ம அறிவுக்கு இலக்கணம் தெரியாதனால விரிவாக வாங்கிக் கொள்ள முடியல. ஆனால் ஆகு பெயர் அப்படிங்கிற ஒரு இலக்கண குறிப்பு அது நமக்கு எளிமையாக தெரியும். ஆனால் அன்மொழி தொகையால் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்வார். அது அன்மொழி தொகையால் இது நூலை உணர்த்தவில்லை, அதில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தையும் உணர்த்தியது அப்படிங்கும்போது சொன்னார், திருவாசகத்தில் ஒரு எழுத்தை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு அதிகாரம் இல்லை. அப்போ சிவானந்தத்தை எது தரும் கேட்டால் ஒவ்வொரு எழுத்தும் தரும் என்பார். இது திருவாசகத்துக்கு அவர் கொடுத்திருக்கிற உரை பகுதியில் இருக்கிறது. அதற்கான இடத்தை நம்முடைய சிவஞான மாவாடியத்தில் நம்முடைய மாவாடியத்தினுடைய குறிப்பிலிருந்து எடுத்து அந்த பகுதியை ஆசிரியர் காட்டியிருப்பார். நீங்கள் அங்கே பார்த்துக்கொள்ள. இதெல்லாம் அப்படியே ஒரு கோர்வையாக இணைத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சொல்லும் சிவமாகவே இருப்பது, அதுதான் திருமுறை என்று சொல்லப்பெறுவர். அந்த அளவில் நம்ம வைத்து கொள்ளலாம். எனவே இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த குறிப்பது தான். எனவே எங்கள் நாதனே பரம்பொருள் சிவபெருமான் நாதன் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நாதன் நாமம் நமச்சிவாய், நாதன்னா தலைவன் என்று பொருள். எனவே எங்கள் சிவமே தலைவன், சிவமே பரம்பொருள் என்று அந்த கருத்தை முன்வைத்து தொழுது எடுத்து தலைமீது வைத்து கொண்டு காப்பு நான் அவிழ்க்கிறார். அப்போ அதை அப்படி கட்டி வைத்திருக்கிற அந்த கட்டினை அவிழ்க்கிறார் திருஞான சம்பந்த பெருந்தகை. அப்படி அவிழ்த்தார். அவிழ்த்த பிறகு இப்போ பெருமான்கிட்ட வேண்டுகிறார். யார்? சொக்கநாத பெருமான்கிட்ட, பெருமானே இந்த நெறியை பாதுகாக்க வேண்டியது உனது கடன். அப்படி வேண்டிக் கொண்டு இப்போ அதிலிருந்து ஒரு பதிகத்தை எடுத்து நெருப்பில் போடணும். என்ன பண்ணுகிறார் பாருங்க. சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை, சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை, திருமுறையினை தாமே நீற்று வன் கையால் மறித்தலும் வந்து நேர்ந்து உளதால் நாத்தடம் புயத்து அண்ணலார் மருவும் நல் ஆறு போற்றும் அப்பதிகம் போகமாத்த புன்முலையாள். இல்லை என்ன குறிப்பு அப்படின்னு கேட்டால், சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினை, செங்கன் ஏற்றவரே பொருள் என்று சாற்றும் திருமுறை. அதுதான் திருமுறை. பின்வந்தவங்க பாடினாங்க, திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன்பாகு ஆகும், திருமுறையே கையிலையின்கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம், திருமுறையே நடராசன் கரும் வருந்த எழுதிய தெய்வ நூலாம், திருமுறையே சொக்கேசன் மதிமொழிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால் என்று பின்வந்த ஒரு அருளாளர் திருமுறையின் பெருமையை 4 வரிகளில் கொடுத்திருக்கிறார். எனவே நமக்கு திருமுறை என்றாலே இது இந்த செய்தி எல்லாருக்கும் போகணும். ஏன்னா இது ஏதோ இதை நம்ம என்ன பண்ணிடுறாங்க, இன்னைக்கு ஒரு இடம் எப்படி திராவிட வேதம் அப்படி ஒரு இடத்த கொடுத்து அது கொஞ்சம் அது வேதத்துக்கு நிகரானதுன்னு வைப்பதில்லை. இது சும்மா உபச்சாரமாக பாடுகிற இடத்துல ஒரு 5 பாட்டு பாடினா போதும். யாகசாலையில் கூப்பிட்டு திருமுறை பாடுங்க அப்படின்னு ஒரு 5 பாட்டு பாடினா போதும் அப்படிங்கிற இடத்துல அது நிற்கிறது. இந்த திருமுறை இது சிவம், இந்த திருமுறையே சிவம் என்பதை தெய்வ சேக்கிழார் நமக்கு கொடுத்துருக்கிறார் சான்று. நம்ம வேற யாராவது சொற்பொழிவாளர் பேசுனாங்க, அது அவர் கருத்தாக பேசினார், இவர் கருத்தாக பேசினார். நம்முடைய தெய்வ சேக்கிழார் திருவாக்கிலேயே இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த திருமுறைகள். இதை நம்ம இன்னும் அதை வாழ்க்கையில் அவங்க வேதத்தை போற்றுபவர்கள் போற்றட்டும். அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க, அதை படிக்கிறாங்க, அவங்க பாட்டு.
நமக்கு இந்த திருமுறை படிக்கும்போது இது வேதம், இது நம் சிவம், இதுவே சிவம் என்கிற நுட்பத்தை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரையும் அவரவருக்கு எது உயர்ந்ததோ அதை அவங்க போற்றி கொள்ளலாம். ஆனால் இதை போற்றுதல் கூடாது என்ற கேள்வி வரும்போது தான் நம்ம கருத்து சிக்கல் ஏற்படுகிறது, கருத்து மோதல்கள் ஏற்படுகிறது, சில தவிர்க்க முடியாத விமர்சனங்களுக்கு அது ஆளாக வேண்டிய இடம் வருகிறது. எனவே நம்முடைய அறிவுக்குள்ள முதல்ல பின்பற்றுகிற நமக்கு என்ன தெளிவு இருக்கணும்னா, நான் படிக்கிற திருமுறை சிவம், எனக்கு இது போதும், இதனால் வீடு வேறு வரலன்னா அந்த வீடு வேறு தேவையில்லையா, எனக்கு இந்த திருமுறை கொடுத்தா போதும், திருமுறை கொடுக்காத ஒன்று எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அறிவு தெளிவு நமக்கு முதல்ல வேண்டும். நம்ம இன்னும் இதை படித்தா அது கிடைக்குமாமா, அதை படித்தா செய்த விட்டு போட்டு அங்கே போயிடலாமா, அப்படி இல்லை. இந்த திருமுறைகள் எத்துணை வகையான சாதனைகளை அந்த பெருமக்கள் காலத்தில் செய்து காட்டியிருக்கிறாங்க. எந்த சமயங்களும் எந்த சமய அருட்பாக்களும் செய்யாத ஒன்றை நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்க காலத்தில் எத்துணை அற்புதங்களை நிகழ்த்தி கொடுத்து இதன் பெருமையை நிலைநாட்டிய பின்னும் இதற்கு சான்றுகளை கையில் வைத்து கொண்டும் ஒரு தடுமாற்றம். இது இன்னும் அந்த மந்திரத்துக்கு நிகராலாம் இல்லை, இது வச்சுக்கலாம், பாடலாம், வச்சுக்கலாம் அப்படிங்கிற இடத்த வச்சு பார்த்து கொண்டு இருக்கிறார். அது அவங்க பாடு. நம்ம நினைக்கணும், இது சிவம், இதுவே செம்பொருள், இதுவே செங்கன் ஏற்றவர் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உணர்கிறீர்களோ அந்த அளவுக்கு சிவத்தை நாம் அனுபவிக்க முடியும். நீங்கள் திருமுறையை நேசித்தாத்தாங்க திருமுறையினுடைய அந்த இன்பத்தை நுகர முடியும். இந்த இடம் மிக அற்புதமான இடம், பார்த்துக்கொள்ளுங்க. எனவே சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறை என்ன சாற்றும்? எங்கள் நாதனே பரம்பொருள் என்று சாற்றும் திருமுறை. திருமுறைக்குள்ள சிறுதெய்வ வழிபாடு கிடையாது, மறந்துடாதீங்க. ஆனால் வேதத்துக்குள்ள சிறுதெய்வ வழிபாடு உள்ள அடங்கியிருக்கிறது, மறந்துடக்கூடாது. ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம் திருமுறைகளில் எங்கேயும் சிறுதெய்வத்தை போற்றுகிற குறிப்பு கிடையாது. சென்று நாம் சிறுதெய்வம் சேருவோம் அல்லோம் என்று வேணால் நம்மகிட்ட குறிப்பு இருக்கிறது. ஆனால் வேத வழிபாட்டுக்குள்ள எல்லா தெய்வத்துக்கும் அது இடம், அது பொது நூல் என்று சொல்லப்பெறுவது. சித்தாந்த நூல், சிறப்பு நூல் என்று பெயர். அது மாதிரி நம்முடைய திருமுறைகள் முழுக்க முழுக்க சிவத்தையே போற்றுகிற ஒப்பற்ற ஒரு நூல் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அத்தகைய வகையில் அந்த சாற்றும் மெய்ப்பொருள் தரும் எது மெய்ப்பொருள்? பொய்காட்டி பொய்யகற்றி போத ஆனந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய். எது நிலைத்த பொருளோ அதானே மெய்ப்பொருள். எது நிலைக்க இல்லையோ அது பொய்ப்பொருள். நிலைத்த பொருள் மெய்ப்பொருள் என்பதனால சிவம் நிலைத்த பொருள் என்ற உண்மையை நமக்கு உணர்த்துகிற நூல் திருமுறைகள் தான். அத்தகைய திருமுறையினை தாமே ஞானசம்பந்தரே அவங்க கையில் கொடுத்தாச்சு, தொழுதாரு, வணங்கினார், தலை மீது வைத்து கொண்டார், காப்பு நான் அவிழ்த்தார். அவிழ்த்த பிறகு அதை அப்படி நேராக அப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போ அவர் கையில் இருக்கிறது. இப்போ பெருமானை வேண்டுகிறார். வேண்டிக் கொண்டு என்ன செய்தாராம் சொல்லாரு, திருநீர் நீற்று மண் கையால், திருநீரு பூசுகிற திருக்கரத்தால். அவருடைய கை எப்படிப்பட்ட கை? எழுதலாகாத கை அப்படின்னார். எழுதலாகா மலர்கையால் எடுத்து எங்க சொன்னார் தெரியுங்களா? அப்பர் சாமியை கையை பிடிச்சி அப்படி தூக்கி நிறுத்தின போது எழுதறிய மலர்கையால் எடுத்து இறஞ்சி. ஐயா, அந்த கையை எழுத முடியலங்கிற சேர்க்கிறார். ஏன்? இவன் எம்மான் என்று சுட்டி காட்டிய கையல்லவா அந்த கை. இந்த கை சாதாரண கை இல்லை. சுட்டி காட்ட முடியாத இறைவனை இவன் எம்மான் என்று சுட்டி காட்டிய காரணத்தினால அவருடைய திருக்கரம் எழுதறிய மலர்கை என்று குடித்தார் தெய்வ சேக்கிழார் பெருந்தகை. அப்பர் எடுத்து அப்படி முதல் சந்திப்பில் இந்த வார்த்தை இருக்கிறது, இங்கே பார்த்து கொள்ளலாம். அப்போ அத்தகைய திருநீற்று வன்கையால், திருநீற்றை பூசுகின்ற அந்த திருக்கையால் என்ன பண்ணார்? நம்ம சொல்லணும்னா கயிறு சாற்றுதல். இப்போ அந்த சுவடியிலிருந்து ஒரு பதிகத்தை எடுக்கணும். பெருமானை வேண்டிக் கொண்டு அப்படி சாற்றி அப்படி எடுக்கிறார். எடுக்கும்போது என்ன வந்ததுனார் அது சொல்றார். மறித்து சொல்றார், மறித்தலும் நீற்று வன்கையால் மறித்தலும் வந்து நேர்ந்து உலகால். அப்படி விரித்து அந்த பகுதியில் இறைவனை வேண்டிக் கொண்டு ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு அப்படி மறித்து எடுத்து பார்த்த பொழுது
என்ன தலம் வந்துச்சுன்னார், நாட்டடம் உயர்த்து அண்ணலார். அப்படியே 4 தோல் உடைய பெரும் தோல் உடைய புயத்தை உடைய அண்ணலார் ஆகிய திரு நல்லாற்று திருப்பதி மருவும் நல்லாறு போற்றும் அப்பதிகம். திரு நல்லாற்றில் ஞானசம்பந்த பெருந்தகை அருளிய திருப்பதிகம் எது? போகமாத்த பூன்முலையாள் என்கிற திருப்பதிகம். அவர் இப்படி எடுத்து விரித்து பார்த்தபோது வந்திருப்பது போகமாத்த பூன்முலையாள். இப்போ அந்த ஓலைச்சுவடியிலிருந்து அந்த பதியத்தை தனியாக எடுக்கணும். அப்படி தனியாக எடுத்துட்டு இப்போ எரிகிற நெருப்பில் ஞானசம்பந்த பெருமாள் அந்த பதியத்தை அப்படி உள்ள போடணும். பாருங்க, அத்திருப்பதிகத்தினை அமர்ந்து கொண்டு அருளி மைத்த வெங்கடு முடற்று நல் ஆரரை வணங்கி மெய்த்த நல் திரு ஏற்றினை கழற்றி மெய் மகிழ்ந்து கைத்தலத்து இடை கொண்டனர் கவுனியர் தலைவர். இருக்கையில் அமர்ந்து கொண்டார். அத்திருப்பதிகத்தினை இருக்கையில் அமர்ந்து கொண்டு அருளி, இந்த பதியத்தை அப்படி எடுத்து பார்க்கிறார். மைத்த வெங்கடு மிடற்று நல்லாற்றரை வணங்கி, அப்படியே இருக்கும் இடத்திலிருந்து இப்போ நல்லாற்றுக்கு போயிட்டார். அங்கே சென்று தொழுகிற பொழுது திருநள்ளாறு சென்று பெருமானை தொழுத போது பாடிய பதிகம். எனவே அந்த காட்சி அப்படியே அவர் முன் வந்து நின்ற நிலையில் நல்லாற்று பெருமானை தொழுது கொண்டு வணங்கி பதியத்தை வணங்கினார். நல்லாற்றரை வணங்கினார். பெருமான இப்போ வணங்கிக்கிட்டார். வணங்கி மொய்த்த நல் திரு ஏட்டினை கழற்றி, அந்த ஓலைச்சுவடிகள் கோக்கப்பட்டிருக்கிற பகுதியிலிருந்து அதை தனியாக கழற்றி எடுக்கிறார். எடுத்து கழற்றி மெய் மகிழ்ந்து உள்ளம் குளிர்ந்து நிற்கிறது. ஏன்? அந்த பதிகம் போகமாத்த பொன்முலையால் தன்னொடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கண் வெள்ளேர் ஏற்றந்த பரமேட்டி ஆகமாத்த தோலுடையின் கோவன ஆடையின் மேல் நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே. பழந்தக்கராகம் அப்படிங்கிற பண்ணில் அமையப்பெற்ற அந்த பதிகம் 1ஆம் திருமுறையில் அமையப்பெற்றிருக்கிற பதிகம். எனவே மேயது நல்லாரே, மேயது நல்லாரே என்று அந்த பதிகம். அப்போ அம்மையை ஒரு பாகமாக உடைய அந்த பெருமான் விரும்பி விற்றிருக்கிற திருத்தலம் திரு நல்லார். யார் அவள் அப்படின்னு கேட்டால், உயிர்களுக்கு உலகியல் இன்பத்தை கொடுத்து அதன் வழியாக பாசத்தை கொடுத்து பந்தப்படுத்தி பந்தத்திலிருந்து பக்குவப்பட்ட உயிர்களுக்கு அதிலிருந்து விடுத்து சிவானந்தத்தை கொடுத்து திருவடி இன்பத்தை தொடுகிற அன்னை அமைப்பெரிய போகம் என்பது அவரவர் பக்குவத்துக்கேற்ப மாற்ற முடியும். பக்குவம் வாய்ந்தவனுக்கு வகரமும் சிகரமும் போகப் பொருள், பக்குவப்படாதவனுக்கு நகரம் தான் போகப் பொருளாக நிற்கும். அப்போ உலகியல் தான் பந்தமாக இருக்கக்கூடிய பாசப்பொருள் தான் அவனுக்குரிய போகமாக இருப்பது. எனவே திரோதான சக்தியாக நின்று உலகியல் போகத்தை ஊட்டுவதும் அருள் சக்தியாக நின்று சிவானந்தத்தை ஊட்டுவதும் அவள்தான். பக்குவப்படாத வரை நகரமாக, பக்குவப்பட்ட பொழுது மகரமாக நிற்பவள் அவள். அதனால போகமாத்த பூன்முலையாள் இதான் குறிப்பு. இதில் உயர்ந்த குறிப்பு என்னன்னு கேட்டால், அபரஞானம் பரஞானம் என்கிற ஞானத்தையே தனது தனமாக கொண்டவள் உமையம்மை என்று குறிப்பு. நாம் ஒரு அம்மையை ஒரு பெண்ணாக வடிவமாக பார்ப்பதனால அவருடைய மார்பை சிந்திக்கும் போது உலகியல் போல பார்க்கிறோம். அது அருளாளர் பார்த்தாங்க, ஒன்று பரஞானம், இன்னொன்று அபரஞானம். ஏன்? ஞானசம்பந்தருக்கு அந்த பொற்கிண்ணத்தில் 2 தனத்திலும் பாலை சுரந்து கலந்து கொடுத்தாங்களாம். ஏன் ஒன்றிலேயே கொடுத்துருக்கலாமே அப்படின்னா, ஒரு ஞானம் இருந்து இன்னொரு ஞானம் இல்லைன்னு ஆயிடுமா. அதனால 2 தனத்திலும் பாலை சுரந்து குழைத்து கலந்து கொடுத்தாங்கன்னு சொல்கிறார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை முதல் பதியம் பாடப்பட்ட இடத்துல. அப்ப ஒரு தனம் பரஞானம், இன்னொன்று அபரஞானம். நூலை படித்து வருகிற அறிவு, திருவருளால் வருகிற அறிவு, 2 வகையான அறிவையும் அப்படியே பாலில் கலந்து பெருமாட்டி வைத்து பொற்கிண்ணத்தில் வைத்து ஊட்டினார்கள்
என்பது அங்கே செய்தி. அப்போ அந்த அம்மையை சொல்லும்போது போகம் ஆர்த்த, ஆறுதல் நிறைதல்னு பேர். உயிர்களுக்கு போகத்தை தருகின்ற அம்மை பூன்முலையாள். ஆக போகமாத்த பொன்முலையால் தன்னோடும் பொன் அகலம் என்று அந்த பாட்டில் குறித்திருக்கிறார். ஆகமாத்த தோளுடையன் கோவன ஆடை மேல், புலித்தோல் ஆடை உடுத்தியிருக்கிறான், கோவனை ஆடை உடுத்தியிருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் விரும்பி விற்றிருக்கிற திருத்தலம் திருநள்ளாறு என்று குறித்திருக்கிறார். அந்த திருப்பதிகம் அப்படியே படித்து பார்த்தபோது மெய் மகிழ்ந்து, ஞானசம்பந்த பெருந்தகை அப்படியே அப்படி மகிழ்ந்த நிலையில் உள்ளத்துல மகிழ்ச்சியில் திளைத்து கைத்தலத்து இடை கொண்டனர். இப்போ 2 கைகளுக்கு இடையே அந்த பதிகம் நிற்கிறது. இப்போ கையில் வச்சிருக்கிறார். இப்போ எடுத்து இப்போ நெருப்பு அப்படி போடும்போது என்ன நினைக்கிறாரு, நல்லாற்று பெருமானுடைய பதிகம் தானே வந்திருக்கிறது. அதனால் இருக்கிற இடம் மதுரை, அதுவும் அரண்மனையில் அவையில் இருக்கிறார். நீங்கள் இடம் என்று எடுத்துக்கொண்டால் மதுரையில் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையில் அவைக்களத்தில் இருக்கிறார். அந்த அவையில் நிற்கிற அந்த இடத்துல இருந்து கொண்டு யாரை நினைக்கிறாரு, நல்லாற்று பெருமானை நினைக்கிறார். இதை நீங்கள் அவருடைய பாட்டிலே சொல்லணும்னா 3வது பதிகத்திலே சொல்லியிருப்பார். எங்கேனும் இருந்து அப்படின்னு பாருங்க, எங்கேயும் எங்கிருந்து நினைந்தாலும் அங்கே வந்து உடனாகி நின்று அருள் செய்கின்ற பெருமான் அப்படின்னு நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை 3வது திருப்பதியத்தில் அந்த குறிப்பு கொடுத்திருப்பார். அதுபோல இறைவனுடைய அடியவர்கள் எங்கிருந்து நினைந்தாலும் அங்கே வந்து அருள் செய்கிற பெருமான். எனவே அந்த வகையில் இப்போ நல்லாற்று பெருமான அவையில் இருந்து கொண்டு நினைக்கிறார். நினைந்து பெருமானே சைவ நெறியை நிலைநாட்டிட அருள் செய்க. அவருடைய விண்ணப்பம் அதுவாக தான். அது என்ன மனதில் நினைத்தார் என்பதை இங்கே குறிப்பாக தருகிறார் சேக்கிழார் பெருந்தகை. பாருங்க, நன்மை உயிக்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன், நன்மை உயிக்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன் என்று எடுத்தே என்னை ஆள் உடைய ஈசன் தன் நாமமே, என்னை ஆள் உடைய நாதன் தன் நாமமே என்றும் மண்ணும் மெய்ப்பொருள் ஆம், என்றும் மண்ணும் மெய்ப்பொருள் ஆம் என காட்டிட வன்னி தன்னில் ஆக என, வன்னி தன்னில் ஆக என தளிர் இள வளர் ஒளி பாடி. ஒரு என்ன குறிப்பு, நன்மை உயிக்கும் மெய்ப்பதிகம். நீங்கள் அப்படியே முன்னிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. செங்கன் ஏற்றவரே பொருள், இதான் திருமுறை. அதுக்கப்புறம் எங்கள் நாதனே பரம்பொருள் அப்படின்னு ஒரு குறிப்பு. சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறை. இதெல்லாம் அப்படியே குறித்து வச்சுக்கிட்டோம்னா திருமுறைனா என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சேர்த்து சொல்லணும். செங்கன் ஏற்றவரே பொருள், இதான் திருமுறை. எங்கள் நாதனே பரம்பொருள் என்று பறைசாற்றுவது திருமுறை. மெய்ப்பொருள் சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறை. அந்த மெய்ப்பொருளை உனக்கு தருவது திருமுறை, மெய்ப்பொருளை தரும் திருமுறை அப்படின்னு அங்கே கொடுத்திருக்கிறார். அதுக்கு நன்மை உயிக்கும் மெய்ப்பதிகம், நன்மை உயிக்கும். திருமுறைகளை வாசிக்க வாசிக்க, அதை படித்து படித்து பாராயணம் செய்ய செய்ய நம்மை அது மெல்ல மெல்ல கையை பிடிச்சி கொண்டு போய் ஞானம் என்ற இடத்துல கொண்டு நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. பதிகம் நேரடியாக வீடு பெற்று கொடுக்காது. அப்படி கொடுக்குன்னு சொன்னோம்னா 8ஆம் சூத்திரத்தில் மெய்கண்டார் சொன்ன கூற்றுக்கு பிழையாயிடும். ஏன், வீடு பேர் எப்போ கிடைக்கும் அப்படிங்கும்போது அவர் சொன்னார், சரியா கிரியா யோகம் செலுத்தி அதில் ஞானத்தை பெற்று, ஞானத்தினாலே வீடு என்பது தான். ஞானத்தை விடுத்து வீடில். எனவே சரியா கிரியா யோகத்தினை செலுத்தி பிறகு அது ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா அப்படின்னார். நான் ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா. ஞானம் பெறாமல் வீடு பேர் இல்லை. அப்படி ஞானம் பெறாது பெறுகிற வீடு பேறுகள் பதம் என்ற இடத்துல அடங்கிடும், பரம் என்ற வீடாக அடங்காது. பரம் அப்படிங்கிறது தான் மேலான வீடு.
ஆக பரமுத்தி எப்போ கிடைக்கும்? ஞானம் பெற்றால் தான் கிடைக்கும். பதமுத்தி என்பது அவரவர் பக்குவத்துக்கு சரியிலேயே அந்த வீடு பேர் உண்டு, கிரியையில் வீடு பேர் உண்டு, யோகத்தில் வீடு உண்டு. அவையெல்லாம் பதம், சாலோக, சாமீப, சாரூபம் என்று சொல்லப்படுவது. ஆனால் அதுக்கே வராதவங்களுக்கு அதுக்கே எத்தனையோ புவனங்கள் இருக்குது, எத்தனையோ உலகங்கள் இருக்கிறது, திருமால் இந்திரன் போன்ற பதவிகள் இருக்கிறது. அங்கங்கே போய் அந்தந்த கதிகளை சென்று அதுவே வீடாக கருதி பிறந்து இறந்து உழன்று மீண்டும் வரணும். இது நீங்கள் ரொம்ப பெரிய நிலை இருக்கக்கூடிய ஒன்று. ஆக ஞானத்தை பெறாமல் ஒரு உயிர் வீடு பேறு என்பது எந்த வகையாலும் இல்லை. அப்போ நீங்கள் திருமணி படித்தா ஞானம் வருமா? ஆம். அது படிக்க படிக்க உங்களுக்கு கூட அது என்ன பண்ணிடும்? சரியில் விட்டு, கிரியில் விட்டு, யோகத்தில் விட்டு ஞானத்தை கூட்டிகிட்டு வந்துடும். நீங்கள் இன்னைக்கு நாம் இந்த நெறியில் நிற்கிறோம்னா அன்னைக்கு ஏதோ ஒரு பதிகம், ஏதோ ஒரு பாடல் பிடிச்சோம். இன்றைக்கி நம்ம கொண்டாந்து என்ன பண்ணியிருக்குது? குருநாதரை கொடுத்து, தீக்கை கொடுத்து, சிவபூசை பண்ண வச்சு படிப்படியாக இன்றைக்கி கொண்டாந்து எங்கே கொண்டாந்து விட்டுருக்கு. ஓரளவுக்கு நான் மேலே இந்த இடத்துல நிற்கிறேன், நான் சரியில் நிற்கிறேனா, கிரியில் நிற்கிறேனா, யோகம் இதுக்குள்ளேயே வாராத காலத்தில் படித்த போது நான் இதுக்குள்ளே இல்லை. ஆனால் படித்த பிறகு இப்போ என்ன கொண்டாச்சு? அந்த திருமுறை இப்போ சரியையாளனாக, கிரியையாளனாக, அகப்பூசைக்குரிய யோகத்துக்குரிய குறிப்பையும் கொண்டாந்து இன்றைக்கி நிறுத்தி இருக்கிறதே எது? இந்த திருமுறை தான். இதுதானே குருவை கொடுத்திருக்கிறது, இதுதானே இந்த பேற்றையெல்லாம் கொடுத்திருக்கிறது. இது நீங்கள் நிலைத்து நிற்க நிற்க இதன் இன்னும் அடுத்தபடியில் அது ஞானத்தை கொடுக்கும். ஞானமே வீட்டை தரும். ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்பது மெய்கண்டாருடைய திருவாக்கில் 8ஆம் நூற்பாவில் அருளப்பட்டிருக்கிறது. எனவே சரியா கிரியா யோகங்களை செய்துடி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா என்பதை நினைவு வைத்துக் கொள்ளும். ஒரு உயிர் நீங்கள் எந்த வகையாக இருந்தாலும் சரி, ஐயா அன்னதானம் போட்டால் வீடு பேர் கிடைச்சிருமா, தலையாத்திரை மேற்கொண்டால் வீடு பேர் கிடைச்சிருமான்னா நீ என்ன வேணாலும் செய், ஆனால் ஞானத்தை பெறணும். ஞானம் பெறாமல் வீடு இல்லை. அப்போ நாம் செய்கிற செயலை என்ன ஆகும்? ஞானத்துக்கு ஏதுவாகும். சோறு போட்டினாலும் உனக்கு கூட ஞானத்தை கூட உருவாக்கு. ஏன்? அது மெல்ல மெல்ல உங்களுக்கு குருவை கொடுத்து, தீக்கியை கொடுத்து கொண்டாந்து விடும். நீ உளவாரம் செய்து கொண்டாலும் சரி, திருமணி எதுவாக இருப்பினும் ஞானத்தை பெறாது ஒரு உயிர் வீடு பேற்றுக்கு செல்லாது என்பது சிவஞான போதும் 8ஆம் நூற்பாவில் மெய்கண்டார் தெள்ள தெளிவாக உணர்த்தி இருக்கிறார். இதுதான் சித்தாந்த மரபு. அதில் உடன்படாதவர்கள் பல பேர் இருப்பாங்க. இதுவே விட்டு தந்துடும், அப்படி இருக்கு அப்படின்னு. நமக்கு அந்த கோட்பாடு இல்லை. மெய்கண்டார் வழி அவருடைய திருவடியை வணங்கி நிற்பதனால ஞானமே மோட்சத்தினுடைய திறவுகோல். ஞானம் இல்லாமல் இல்லை. நீங்கள் இது செய்தால் கிடைச்சிடும், அது செய்யணும் அப்படி சொல்லுவதில் நுட்பம் என்னன்னு கேட்டால் அது அந்த ஞானத்தை கொடுத்து வீட்டை கொடுக்கும்னு வைத்துக்கொள்ளணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன். வேடம் கைதொல வீடு எளிதாமை. வேடத்தை தொழுதான் வீடு கிடைக்கும் சொல்லுதியா திருமுறை? ஆம், வீடு வேறு கிடைக்கும் சொல்லுச்சு. எப்படி கிடைக்கும்? நீ வேடத்தை கை தொழுது கொண்டே இருந்தால் ஞானம் வாய்க்கும், ஞானம் வீட்டை கொடுக்கும். அப்படித்தான் நீங்கள் பொருள் எடுக்கணும். அதோடு போட்டு வீட்டை நீங்கள் வேடத்தை வணங்குனா அதுவே வீட்டை கொடுத்துன்னு சொன்னால் நான் ஞானம் என்பதே தேவையில்லாமல் போயிடும். அப்படிலாம் இல்லை. ஞானத்தை எந்த வழியாவது பெற்றே ஆக வேண்டும். ஞானத்தை பெறாமல் ஒரு உயிருக்கு வீடு பேறு என்பது நிச்சயமாக இல்லை என்பது சிவஞான போதம் அறுதியிட்டு சொல்லுகிறது. நமக்கு நூல் மட்டும்தான் பிரமாணம். நமக்கு நாமளாக கருதி கொண்டு இந்த நூல் அப்படி இருக்கு அந்த நூல், நமக்கு தலையாய நூல் சைவ சித்தாந்த சாத்திரங்கள். அவை நமக்கு உணர்த்துகிற நுட்பம் அதுதான். எனவே வீடு என்ற ஒன்று ஞானத்தால் மட்டும்தான் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் வை. அந்த ஞானம் எந்த வகையில் இருக்கலாம்? ஏன் நால்வருமே ஞானத்துக்குரியவர்கள் தான். நாம் நினச்சிட்டோம் சரியை கிரியை யோகம்னு பேருக்கு வச்சுக்கிட்டோம். ஆனால் உண்மையிலேயே நால்வரும் ஞானத்துக்குரியவர்கள் அப்படிங்கிற முறையில் பார்க்கணும். இதெல்லாம் நமக்கு அதுக்குரிய அடிப்படையான இடங்கள். எனவே இது இந்த பகுதி ஒன்றொன்றும் ரொம்ப நுட்பமான இடங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களால் அதை வாங்கி கொள்ள முடியுமோ அவ்வளோ தூரம் வாங்கி கொள்ளலாம். ஏன்னா இவை அனைத்தும் திருமுறையின் பெருமை. திருமுறையின் பெருமையை தெய்வ சேக்கிழார் வாக்கில் நமக்கு எடுத்து காட்டுகிறார். எப்படி? திருஞான சம்பந்தரை முன்னிறுத்தி காட்டுகிறார். பாருங்க, அவர் வைத்துக்கொண்டு இந்த திருமுறை எப்படிப்பட்டதுன்னு எடுத்து காட்டுகிறார். நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகம். நாவுக்கரசு பெருந்தகை திருநல்லூருக்கு வரார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்த நல்லூர்னார். நல்லூர்னா என்னன்னு? நல்ல ஊர்.
என்னையா நல்ல ஊர்? நன்மை தருகிற ஊர். நல் என்பதுக்கு நன்மை என்று பொருள். நன்மை தருகிற ஊர் என்பதனால நல்லூர் என்று பெயர். என்ன நன்மை தரும்? இறைவன் திருவடி பெற்றி தரும் நன்மை பெருகு அருள் நெறியே வந்தணைந்த நல்லூர். அப்படிப்பட்ட நல்லூரில் மண்ணு திரு தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவதம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அங்க நன்மை பெருகுன்னு இருக்குது. அதே நன்மை உயிக்கும், அதே நன்மை தான். அப்ப அந்த நல்லூர் எப்படி நன்மை பெருகுமோ அதுபோல திருப்பதிகம் என்ன செய்யும்? நன்மை உயிக்கும். நீ அதை பிடிச்சிக்க, அது உனக்கு கொண்டு மேலே வச்சிடும். நீங்கள் அவ்வளோதாங்க. இப்போ குழிக்குள்ளே விழுந்துட்டோம், கீழே கைத்தை விடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கைத்தை பிடிச்சிக்கிட்டா போதும், மேலே தூக்கிட்டுருவான். நீ செய்ய வேண்டிய வேலை என்ன? சிக்கனை பிடிக்கிற வேலை மட்டும் செஞ்சால் போதும். அதை மட்டும்தான். அதுபோல் சிவத்தை நாம் சிக்கனை பிடித்து கொள்வதற்கு இந்த திருமுறைகளே நமக்கு கிடைத்த ஒரு அருமையான வாய்ப்பு. மற்றவங்களுக்கு எது வேணால் இருக்கலாம். நமக்கு நம்முடைய மொழியில் சிவத்தை நேசிக்கிறதுக்கு, வாசிப்பதற்கு, நாம் அனுபவிப்பதற்கு இந்த திருமுறை இந்த பிறவிக்கு நமக்கு போதும். இன்னொரு பிறவி வேண்டியதில்லை. இந்த பிறவிலேயே அதை பெற்று விடுவதற்கான சாத்திய கூறுகள் அனைத்தும் இருக்கிறது. அது நீங்கள் பயன்படுத்துவதில் தான் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கும், இருப்பது முக்கியமல்ல, அதை பயன்படுத்துவது என்பது அதை விட முக்கியமான ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. பயன்படுத்துதல் என்பதில் தான் இருக்குதுங்க. எனவே எல்லார் வீட்லேயும் திருமுறை இருக்குது. புத்தகம் இருக்கா? இருக்கு. உரை இருக்கா? இருக்கு. சரி, எத்தனை பேர் டெய்லி படிச்சுட்டு இருப்போம்? ஒரு நாளைக்கு ஒரு பதிகமாவது படிப்பது, ஒரு நாளைக்கு 2 பதிகம் படிப்பது, இல்லை 10 நிமிடம் படிப்பது. படிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை. பூசை அறையில் பத்திரமா வச்சு பூ போட்டு கும்பிட்டு எங்க 12 திரும்ப இருக்கா? இருக்கு. சாத்திரம் இருக்கா? இருக்கு. என்ன பண்ணிருக்கேன்? தூப தெய்வம் காட்டும் போது அதுக்கும் சேர்த்து காட்டிட்டு இருக்கு. ஏன்? இன்னைக்கு அவ்வளோதான் வாய்ப்பு. இது ஒரு நாளைக்கு அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கிற வாய்ப்பை தரும். இது தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இப்படி தூப தெய்வம் காட்டுவதே வீட்டை கொடுத்துடாது. நீங்கள் அந்த புத்தகத்தை படிக்கணும். படிக்கும்போது அந்த ஞான செய்திகள் உங்கள் அறிவுக்குள்ள தங்கணும். தங்கி நிற்கும் போது அறியாமை அகலணும். அறியாமை அகன்று அறிவு விளங்கணும். அறிவு விளங்கும் போது நான் எனது என்பதை அப்படி தூக்கி எரிஞ்சிட்டு திருவடி நோக்கி போயிடுவோமே. இப்போ இதெல்லாம் படிப்படியாக 1ஆம் கிளாஸுக்கு போய் 2ஆம் கிளாஸுக்கு போய் 3ஆம் கிளாஸ் அப்படியே ஒன்றொன்னா போய் படிப்படியாக போய் கல்லூரியில் போய் ஒரு முனைவர் பட்டம் வாங்குவது போல நாம் அப்படியே இப்போ உள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கிறோம். இப்போ எந்த கிளாஸ் இருக்கிறதுனா நமக்கு தெரியல. நம்ம முனைவர் கிளாஸில் இருக்கிறோமா, இல்லை இளங்கலையில் இருக்கிறோமா, இல்லை முதுகலையில் இருக்கிறோமா? இல்லைங்க சார், நான் இப்போ தான் எல்கேஜிக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நம்ம தெரியல. ஆனால் மொத்தத்தில் அதுக்குள்ளே இருக்கிறோன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. நாம் திருமுறை என்கிற ஒரு பாடத்திட்டத்துக்குள்ள இருக்கிறோம். அதில் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த திருமுறை நமக்கு நன்மை உய்க்கும். சேக்கிழார் பெருமான் திருவாக்குங்க. திருமுறை என்னையா தரும்? கேடு கொடுக்காது. நமக்கு இருக்கிற கேட்டின கெடுக்கும். அழகான சொல்லுங்க. நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகம். இவையெல்லாம் நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகங்கள். நம்பிக்கையோடு படிப்பவருக்கு இன்னைக்கும் இந்த திருமுறைகள் பதிக பயன் தந்து கொண்டு இருக்கு. எத்தனை பேருக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாதவங்க, தீராத வழக்குகள், எத்தனையோ அந்த சிக்கல்களை எல்லாம் இன்று வரை இந்த திருமதியும் பதிகங்கள் என்ன பண்ணிட்டு தீர்த்து கொடுக்கிறது. ஏன்? நம்பிக்கையோடு படிப்பவனும் இது தருமா, இது படித்தா வந்துருமா, இது படித்தா கிடைக்குமா அவன் நினைக்கிறவங்க தடுமாற்றம் இருப்பவங்க தடுமாறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். ஆனால் இது தரும் என்று நினைப்பவருக்கு இன்று வரை உடனுக்குடனாக பயன் தருகிற பொருளாக இது இருக்கிறது என்பதை நிச்சயம் அனுபவிப்பவர்களுக்கு அது புரியும். எனவே நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகம். நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன். இந்த பதிகத்தின் நாதன் கையில் இருப்பது போகமாத்த புன்முலையா கையில் வச்சிருக்கிறார். நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன் பெருமானே அப்படி நினைக்கும் போது அவர் நெஞ்செல்லாம் நெகிழ்ந்து நிற்கும் அல்லவா. அப்படி நெகிழ்ந்து நிற்க என்று எடுத்தே என்னை ஆளுடைய ஈசன் தன் நாமமே.
இறைவன் நாமமே வெற்றி பெறுவதாக. எனவே என்னை ஆளுடைய ஈசன், என்னை ஆளாக உடையவன் என்னுடைய ஈசன், அவனுடைய நன்னாமம், அவனுடைய நாமம் நன்னாமம், நன்மைக்குரிய வீடு பெற்றுக்குரியது நாமம், நன்னாமம் என்னும் மன்னும் மெய்ப்பொருள் ஆம். எது? இந்த பதிகம் மெய்ப்பொருள் ஆம். இதைத்தான் முன்ன நமக்கு 782வது பாட்டுல சாற்றும் மெய்ப்பொருள் தரும் திருமுறையினர். எங்கேயாவது மாறுபாடோ முரண்பாடு இருக்கானா? இல்லவே இல்லைங்க. அப்படியே சொன்ன கருத்தை வலு சேர்த்து கொண்டே வருகிறார். ஒன்றுக்கு மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல வலு சேர்த்து கொண்டுதான் தெய்வ சேக்கிழாருடைய திருவாக்குகள் அமையப்பட்டு இருக்க. எனவே மண்ணும் மெய்ப்பொருள் ஆம் என காட்டிட இதோ எம் சிவமே மெய்ப்பொருள், செங்கன் ஏற்றவரே மெய்ப்பொருள், சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை என்பதை நிலைநாட்டுவதற்காக திருஞான சம்பந்த பெருமான் என்ன செய்தாராம்? அந்த கொழுந்து விட்டு எரிகிற அந்த நெருப்புல இந்த ஓலைச்சுவடி உள்ள போடணும். வன்னி தன்னில் ஆக என நெருப்பில் இட போற நேரம் இப்ப என்ன பண்றாரு? நல்லாற்று பெருமானுக்கு ஒரு வணக்கம் சொல்லி பதிகத்தை பாடிடுவோம் அப்படின்னு நினைச்சார். எனவே இருப்பது ஆலவாயில், பாடிய பதிகமோ நல்லாற்று பெருமானை நினைந்து பாடுகிறார். என்ன பாட்டு? தளிர் இள வளர் ஒளி என்ற பதிகம். இப்ப இந்த பதிகம் நீங்க இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாற்று பதிகம்னு இருக்கும். வரலாற்று முறையில பார்த்தீங்கன்னா தான் இது மதுரையில் பாடப்பட்டது என்று தெரியும், செய்தியே தெரியும். நீங்க பொதுவாக திருமுறைகள் அப்படிங்கிற புத்தகத்தில் தலவரிசையில் எடுத்து பார்த்தீங்கன்னா தளரில வளர் என்பது நல்லாற்று பதிகமாக இடம்பெற்று இருக்கும். ஆனால் உண்மையில் இந்த பதிகம் எங்க பாடப்பட்டு இருக்கிறது? பாண்டிய மன்னனுடைய அவையில் பாடப்பட்டது. எவ்வளவு நம்ம வரலாற்று முறையில் படிப்பதில் எவ்வளவு பெரிய ஒரு பயன் இருக்கிறது, உணர்வுக்கான இடம் என்பதை நீங்க பார்க்கணும். எனவே அந்த பதிகம் நமக்கு 3ஆம் திருமுறை 87வது பதிகமாக அமைய பெற்றிருப்பது. அல்லது முதல் பாட்டு மட்டும் பாருங்க, சொல்றார். தளிர் இள வளர் ஒளி தனது எழில் தரு திகழ் மலைமகள். அப்படியே இது அம்மையை சொல்லுகிற வரிகள். தளிர் இள வளர் ஒளி, மென்மையான ஒளி வீசுகின்ற தனது எழில் அழகு. யாரு? அந்த அழகை தருகின்ற, அந்த அழகோடு திகழ்கின்ற மலைமகள். போகமாத்த புன்முலையாள் தொடங்கினாச்ச பதிகம் அப்படியே உமையம் எடுத்துக்கிட்டார். தளிர் இள வளரொளி தனது எழில் தரு திகழ் மலைமகள். அந்த மலைமகள் குளிர் இள வளர் ஒளி, குளிர் இன வளர் ஒளி வனமுலை இணை அவை குவலின் குவல சொல்ல இனமுலை இணை அவை குலவலின் நளிர் இள வளரொளி மருவும் நல்லாரர். நளிர் இள வளர் ஒளி அம்மையை சொல்லும்போது தளிர் இள வளர் ஒளினர், சாமிக்கு சொல்லும்போது நளிர் இள வளர் ஒளி மருவும். ஏன்? இரண்டுமே அருளே திருமேனி தான். ஓங்கு ஒளியாய், சிவபிரகாசம் படிச்சுது, ஓங்கு ஒளியாய் ஒளியான திருமேனி அப்படின்னு சொல்லும்போது அருளே திருமேனியாக இருப்பது. எனவே அருள் ஒளி வடிவமானது. தேஜஸ் என்கிற சூரிய பிரகாசத்தை விட 1000 மடங்கு பிரகாசிக்கக்கூடிய ஒளி பொருந்திய திருமேனி. எனவே இறைவன் திருமேனி என்பது நம்ம சொல்லுகிற மாயை அவனுக்கு உடம்பல்ல, அருளே திருமேனி. அதனால அது ஒளி உடையது என்பதனால தளிர் இளர் வளர் ஒளி மருவும் அப்படின்னு அம்மைக்கு சொல்லும்போது தளிர்னர், சுவாமிக்கு வரும்போது நளிர் அப்படின்னார். நளிர் இள வளர் ஒளி மருவும் நல்லாரர் தன் நாமமே, நல்லாளர் தன் நாமமே மிளிர் இள வளர் எரி இடில், நெருப்புக்குள்ள போடும்போது எரி இடில் நெருப்புல போடும்போது இவை பருதிலை மெய்மையே. பெருமானே உன்னுடைய நாமத்தை இதோ இந்த ஓலையில எழுதப்பட்டு இருக்கிறது, இந்த ஓலை இப்பொழுது நெருப்பில் இடப்படுகிறது, இதை நெருப்பில் வேகாது, இது மெய் என்று காப்பாற்றி கொடு. விண்ணப்பம் எப்படி இருக்கிற பாருங்க. மிளிர் இள வளர் எரி, கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு, ஒளி பொருந்திய தேகம், ஒளி பொருந்திய அம்மை, அந்த ஒளி பொருந்திய அம்மையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிற ஒளி பொருந்தி இருக்கின்ற இறைவன், அந்த இறைவனுடைய நன் நாமத்தை இந்த ஓலையில எழுதியிருக்கிறோம். ஒளி மிகுந்து இருக்கிற இந்த நெருப்பு என்ன பண்ணணும்?
அந்த ஓலையை பாதுகாத்து கொடுக்கணும். இது உன்மீது ஆணை. எனவே மெய்மையே அப்படிங்கிறார். எரியிடில் நெருப்பில் இடுகிற பொழுது இவை பழுதிலை, இவை மெய்மை என்று இந்த உலகத்துக்கு நீ காட்ட வேண்டும். இதாங்க பதிகத்தினுடைய மகுடம். ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசியில் சொல்லும்போது தான் எரியினில் இடில் இவை பழுதில மெய்மையே, இடும் உறும் எரியினில் இடில் இவை பழுதிலை மெய்மையே என்று 10 பாட்டிலும் அந்த செய்தியை நமக்கு ஞானசம்பந்த பெருந்தகை குறிப்பிடுகிறார். நிறைவு குறிப்பாக, அதாவது திருக்கடை காப்பு சொல்லும்போது எங்கே பாடப்பட்ட குறிப்பு கடைக்காப்பில் எப்பவுமே சொல்வது உண்டு. பொய்கை அலர்மேய தந்தையின் தோல் மீது அமர்ந்து பாடப்பட்டது அப்படின்லாம் சில குறிப்புகள் நம்ம பார்த்தோம். அதுபோல இது பாண்டிய மன்னனின் அவையில் பாடப்பட்ட என்ற குறிப்பு 11வது பாட்டில் இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டீங்கன்னா தெரியும். சிற்றிடை அறிவை தன் வனமுலை இணையோடு செறிதரும் நல்திறம் உரு கழுமல நகர் ஞான சம்பந்தன் கொற்றவன் எதிர் மன்னன் முன்பாக கொற்றவன் எதிர் இடை எரியினில் நெருப்பிடத்தில் இட. ஆக கொற்றவன் எதிரிடை எரியினில் இட இவை கூறிய சொல் தெரி ஒரு பதும் அறிபவர் துயரிலர் தூயரே என்று இந்த பதிக குறிப்பு நமக்கு அருள் செய்கிறது. எனவே மன்னனுடைய முன்பாக நெருப்பில் இடப்படுகிற திருப்பதிகம் இதுதான். கடைக்காப்பில் நீங்கள் பதிகத்தின் கடைக்காப்பை படிச்சிங்கன்னா சில குறிப்புகள் நமக்கு காணப்பெறும். அந்த வகையில் இது மன்னருடைய அவையில் பாடப்பட்டது என்பதை அவருடைய திருப்பதிகம் நமக்கு பறைசாற்று. இதெல்லாம் தாங்க சேக்கிழார் நமக்கு புராணமாக கொடுக்கும்போது இதையெல்லாம் வச்சு தான் இது அவையில் பாடப்பட்ட அந்த குறிப்பு தரார். இல்லைன்னா நீங்கள் அவையில் பாடம் எப்படி தெரியும்? அவருக்கு இறைவன் உணர்த்தி தான் பாடுறாரு. ஆனால் அதுக்கு சான்று திருமுறைகள் தான் சான்று. இதுக்கு சான்று அகச்சான்றுகளாக இருப்பவை திருமுறைகள் தான். எனவே சேக்கிழார் பெருந்தகை எவ்வளவு நேசித்து இந்த திருமுறைகளை எல்லாம் படித்து படித்து தோய்ந்து அதில் திருவருள் அந்த உபகாரத்தில் அவருக்கு உணர்த்தத்தான் இந்த ஒரு பெரும் நூலை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை நாம் காணலாம். சரி, இப்போ அந்த பதிக 10 பாட்டும் பாடி முடித்தார். முடித்த பிறகு நெருப்பில் இடுகிறார் அந்த ஓலைச்சுவடியினை. செய்ய தாமரை அக இதழினும் மிகச் சிவந்த செய்ய தாமரை அக இதழினும் மிகச் சிவந்த கையினில் ஏட்டினை கையில் ஏட்டினை கைதவன் பேர் அவை காண கைதவன் பேர் அவை காண வெய்ய தீயினில் வெற்று அறையவர் சிந்தை வேவ வெய்ய தீயினில் வெற்று அறையவர் சிந்தை வேவ வையம் உய்த்திட வந்தவர் மகிழ்ந்து முன் இட்டார். சேக்கிழார் பெருந்தகை காட்சி எப்படி காட்டார் பாருங்க. திருஞான சம்பந்தருடைய கை சிவந்து இருக்கின்ற கை. அவருடைய கை சிவந்து இருக்குதான். எப்படி சிவந்து இருக்கிறது? தாமரை பூ இருக்கிறது, அதில் புற இதழ் ஒன்று இருக்குது, அக இதழ்னு ஒன்று இருக்குது. இந்த புற இதழை காட்டிலும் அக இதழ் மென்மையாக இருக்கும், சிவந்து அதிக சிவப்பு அக இதழுக்குள்ளே தான் இருக்கும். எனவே புற இதழில் வெண்மையும் சிவப்பும் கலந்து ஒருவாறு இருக்கும். அக இதழ் அப்படியே சிவந்து இருப்பது. அந்த தாமரையினுடைய அகமலர் சிவப்பை விட இனிமையான அழகான கையாவுடைய கை. யார்? திருஞான சம்பந்தருடைய கை. இதை நீங்கள் முன்னையே அவர் அழுத காட்சியாக காட்டுகிற இடம். குளக்கரையில் நின்று அழுத பொழுது சேக்கிடார் பெருமான் ஒரு நயம் சொன்னார். கை மலர் கண் வடி அப்படி நீர். இது கை மலர்னர், இதை கண் மலர்னர், இது வாய் அதர, இது ஒரு இதழ்னர். இதுவும் பூவு, இதுவும் பூவு. கை மலரால் கண் மலர செஞ்சாரா. அம்மா அப்பா, அம்மே அப்பா, அம்மே அப்பா. அப்போ பூவும் பூவுமாக அப்படி கையையும் ஒரு பூவாக்கிட்டாரு, கண்ணும் ஒரு பூவாக இருந்தது. வாய் இதழ் துடிக்க அம்மே அப்பா, அம்மே அப்பா என்று அழுது அரற்றினார். கொஞ்சம் முன்னே எடுத்து பார்த்து கொள்ளுங்க. குளக்கரையில் சொல்லும்போது அவருடைய கண்ணை மலராக காட்டினார், கையையும் மலராகத்தான் காட்டினார். கை மலர் பிசைந்துனர்.
அதே கைமலர் எப்படி இருக்குன்னா செய்ய தாமரை, செய்ய சிவந்த, சிவந்த தாமரை அக இதழினும், அந்த சிவந்த தாமரை பூவினுடைய அக இதழினும் மிகச் சிவந்து, சிவந்தெல்லாம் இல்லை மிகச் சிவந்தனர், அதை விட இன்னும் சிறப்பாக சிவந்த கையினில். அந்த பதிகம் எங்க இருக்குது? அவருடைய சிவந்த கைகளுக்கு இடையே இப்ப நிக்குது. இது எங்க போட போறாரு? சிவந்த நெருப்புல போட போறார். அந்த நெருப்புக்குள்ள போடுற அந்த கையில் வச்சுக்கிறார். கையினில் என்ன பண்ணார்? ஏட்டினை எங்க பண்ணாரு? கைதவும் பேர் அவை காண, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ள அவை காண திருப்பதிகத்தை பெறுகிறார். இவர் நெருப்பில் இடுவதற்கு ஒரு 10 பாட்டு பாடி முடித்திருக்கிறார். அவை எல்லோரும் இருக்கிறார், அத்தனை பேரும் அந்த பாட்டை கேட்டு இருக்கிறாங்க. இப்போ பதிகம் பாடி முடித்த உடனே நல்லாற்று பெருமானே என்று அவரை நினைந்து கொண்டு அப்படியே அந்த பதியத்தை போட போறார். எனவே அந்த வகையில் அவை காண வெய்ய தீயினில், வெய்ய அப்படின்னா கடுமையான வெய்ய கடுமையான வெப்பம்ங்கிற மாதிரி, நெருப்பு கொழுந்து விட்டு எரிவதனால கடுமையான வெப்பம் இருக்கிறது. வெய்ய தீயினில் இந்த சைவ நெறி பற்றிய சிந்தனை இல்லாதவருடைய அந்த அழுக்கு இருக்குமே, அவங்களுடைய சிந்தனை அவையெல்லாம் வெந்து போகும் வண்ணமா. அதை சொல்ற வெற்றரையர் சிந்தை வேவ, விறகு மட்டும்தான் நெருப்பு விட்டு எரி நினைக்காதீங்க, அவனும் அங்கே எரிஞ்சுக்கிட்டு தான் நிற்கிறான். ஏன்? நம் சமயம் தோற்றுவிட போகிறது, நம் சமயம் தோற்றுவிட போகிறது. ஏன்? நமக்கான விருத்தி எல்லாம் கெட்டு போயிடுமே. வாழ்ந்த வாழ்க்கை என்ன? எவ்வளோ பெரிய ஒரு 500 ஆண்டு காலம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஆட்சியை செலுத்தி கொண்டு நாங்கள் தான் எல்லாம் என்று இருந்த ஒரு சூழலை மாற்றிவிடக்கூடிய நிலை இதோ ஒருவர் முன் இருக்கிறார். இவர் மூலமாக நமக்கு இப்படி இதெல்லாம் இருப்பது என்னாகிறது? அவங்க வெளியில மட்டும் நெருப்பு இல்லை, அவன் நெஞ்சுக்குழியும் வேதனை என்கிற நெருப்பு எரிகிறது. அதனால அது சொன்னாரு, வெற்றரையர் சிந்தை வேவ, சைவத்தை தன் நெஞ்சில் கொள்ளார். ஏன்? சிந்தை அப்படின்னா அது சிவத்தை போற்றுவதா சிந்தைக்கு அழகுங்க. அவர் பெருமானை நினைக்காத அந்த சிந்தையா என்ன? எனவே அவரை உள்ள கொள்ளாததுனால அது வெற்று சிந்தனையாக நிற்குதான். எனவே வெற்றரையர் சிந்தை வேவ. அதே சமயத்தில் வையம் உய்ந்திட, இந்த உலகம் உய்வதற்காக வையம் உய்ந்திட வந்தவர் திருஞான சம்பந்தர். எதன் பொருட்டு வந்தார்? வையம் உய்ந்திட வந்தார். மண் உலகம் உய்வதற்கு வந்தவர் திருஞான சம்பந்த பெருந்தகையினர். வையம் உய்ந்திட வந்தவர் மகிழ்ந்து. உன்னையே இந்த பதிகத்தை எடுத்த உடனே மெய் மகிழ்ந்துனர். பதிகத்தை எடுத்து இப்படி பார்த்த உடனே நல்லாற்று பெருமானை வணங்கி மெய்தரு நல் திரு ஏற்றினை கடற்றி மெய் மகிழ்ந்தனர். இப்போ அந்த மகிழ்ச்சி இப்போ எங்கே இருக்குது? அறிவுக்குள்ளையும் இருந்தது. உண்மையாக மகிழ்ந்தார், உள்ளும் புறமும் மகிழ்ந்தார். அந்த வகையில் மகிழ்ந்து அந்த ஏற்றினை நெருப்பில் இடுகிறாராம். எனவே முன் இட்டார்னர். 5 எழுத்தை நினைந்து நல்லாற்று பெருமானை நினைந்து நெருப்பில் இடுகிறார். இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம், இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம் மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருள் என உடைமையால். என்ன அழகு கொடுக்குற பாருங்க. மட்டுலாம் குழல் மலை, மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத்து அட்டமூர்த்தியை பொருள் என உடைமையால் அமர்ந்து பட்ட தீ இடை பச்சையாய் விளங்கியது அன்றே. இவர் இடுகிற பொழுது அந்த ஓலை ஏற்கனவே பாடப்படுங்க, நல்லாற்றில் இருக்கும்போது எழுதப்பட்ட ஓலை அது. இப்போ மதுரையில் கொண்டாந்து இடுகிற இடையில பல இடைவெளிகள், நீண்ட பயணம் இருக்கிறது. அப்படி அந்த ஓலை நெருப்பில் போட்டோன்னு என்னாச்சுன்றார். இட்ட ஏட்டினில் எழுதிய செந்தமிழ் பதிகம், செந்தமிழ் பதிகம். ஆக செழுமையான வீடு பெற்று தரக்கூடிய அந்த ஞானத்தை தருகிற இந்த தமிழ் பதிகம்
இது பதிகம் முன்னே சொன்னார், செங்கன் ஏற்றவர் பொருள். அப்புறம் அடுத்து சொன்னார், எங்கள் நாதனே பரம்பொருள். அப்புறம் நன்மை உயிக்கும் மெய்ப்பதிகம். இப்படி பல குறிப்பு சொன்னார் பாருங்க. அதை அப்படியே மேலும் சொல்றார் பாருங்க. மட்டுலாம் குழல் வனமுலை மலைமகள் பாகத். அம்மை ஒரு பாகம், அதெல்லாம் அம்மைக்கு சொன்னது. மட்டுலாம் குழல், தேன் நிறைந்த அந்த குழல். ஏன் மலர் அணிந்திருப்பதன் தேன் உடைய குழல், மலர் அணிந்த குழல், வாசனை உடைய குழல். வனமுலை அத்தகைய அம்மை, மலைமகள் பாகத்து ஒரு பாகமாக. அட்டமூர்த்தி, ஏன் அட்டமூர்த்தின்னு சொன்னாரு அப்படின்னு கேட்டா, நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா, இதுதான் அட்டமூர்த்தன் பேர். இந்த 8க்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். இந்த அட்டமூர்த்தம் போது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இந்த 8லும் அவன் இருக்கிறான். ஆனா 8ம் அவன் அல்ல. இந்த 8க்குள்ள அவன் இருக்கிறான்ல. சரி, 8ஐயும் ஒன்னாக்குனா இசிக்கொண்டு சிவன் எழுதிடலாமா? நிலம் கூட்டல் நீர் கூட்டல் நெருப்பு கூட்டல் ஆகாயம் கூட்டல் காற்று கூட்டல் சூரியன் கூட்டல் சந்திரன் கூட்டல் ஆன்மா இசிக்கொண்டு சிவம் எழுதிடலாமா? சிக்காதியா? ஏன் இதற்குள்ளா இறங்கி வந்த கோலம் அதுக்குள்ள இருக்குது. அவர் யாரு? இதையெல்லாம் கடந்து நிற்கிறவர் ஆயிற்று அவரு. எனவே தடத்தை இலக்கணம் சொன்னாதான் அட்டமூர்த்தமா இருக்கிறான்னு சொல்லணும். சொரூப இலக்கணத்துல எதுவுமே இது அவன் அல்ல, மண்ணல்லை, நீரல்லை, காற்றல்லை, நெருப்பல்லை, விண்ணல்லை என்பது அப்பர் தேவாரம் திருவொற்றியூர். நீ பார்க்கிற மண் அவன் இல்லை, ஆனா அவரே தான் மன்னர். மன்னவன் கான், மண்ணாவும் இருக்கிறார். நீரவன் கான், பாரவன் கான், பாரதனில் பயிரானான் கான், பயிர் வளர்க்கும் துளியவன் கான், துளியில் நின்ற நீரவன் கான். ஐயா, நீராம் அவன் தான் இருக்கிறான். ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாய். ஆம், அதெல்லாம் நீருக்குள் கலந்திருக்கிறான். கலப்பு தான் நாம பேசுகிறோம். கலப்பை கடந்த ஒரு நிலை இருக்கிறது, அது சொரூப இலக்கணம். எனவே சொரூப இலக்கணத்தில் இவையெல்லாம் அடங்காது. தடத்தத்தில் வரும்போதுதான் அவன் 8 பொருளில் கலந்து நிற்கிறான். அவன் எல்லா பொருளிலும் இருக்கிறானுங்க. ஆனால் 8ல் சிறப்பாக போற்ற பெறுவை அன்பன். எல்லா பொருளிலும் நீங்கள் காணக்கூடிய அறிவு பொருள், அறிவற்ற பொருள், எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டியல். அந்த பெரிய பட்டியலில் ஒரு 8 பொருளை சிறப்பு வகையாக எடுத்துக்கொண்டீங்கன்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் சூரியன் சந்திரன் ஆன்மா. இப்போ எத்தனை கோடி உயிர்கள் இருக்கு, அத்தனை கோடி உயிரிலும் இருக்கிறான். ஆன்மா என்கிற ஒவ்வொரு உயிரிலும் இமைப்பொழுதும் நீங்காது இருக்கிறான். ஆக நம்முடைய அறிவுக்குள்ள நீங்காது இருக்கிற தன்மை என்பது உயிர் பொருளிடத்துல, அறிவு பொருளிடத்துல, அறிவற்ற பொருளிலும் அவன் இருக்கிறான். எனவே இது தடத்த இலக்கணம் என்ற வகையில் அதாங்க சொன்னாரு. அட்டமூர்த்தியா இருக்கிற பெருமான் ஏன் வச்சாரு? இங்க நெருப்பு என்பது அட்டமூர்த்தத்துல ஒன்று. அவனையே நெருப்பா இருக்கிற அவனையே நெருப்பாகிய பதிகமா நிற்கிற அவனை சுடுமா என்ன? சுடாது. அது பழுதுபடுமா? படாது. எனவே இவங்க அந்த நெருப்பு இந்த திருப்பதிகம் யாரை பொருளாக கொண்டிருக்கிறது? செங்கன் ஏற்றவரை பொருளாக கொண்டிருக்கிறது. உமையம்மை பாகமாக உடைய பெருமானை பொருளாக கொண்டிருப்பதனால அட்டமூர்த்தத்தில் ஒன்றாகிய நெருப்பு இந்த அட்டமூர்த்தியா இருக்கிறவன என்ன பண்ணல? ஒன்றும் பண்ணாம விட்டுடுச்சு. அதை பொருத்தி காட்டுகிறார். எனவே அட்டமூர்த்தியை பொருள் என உடைமையால் இப்ப நம்முடைய திருமுறைகள் அட்டமூர்த்தியாக இருக்கிற சிவத்தை பொருளாக கொண்டு, செங்கன் ஏற்றவரே பொருள், அட்டமூர்த்தியை பொருளாக உடையவர். இங்க அட்டமூர்த்தி இல்லைங்க, அட்டமூர்த்தி என்பது சிவத்தை தான் குறிக்கும். அட்டமூர்த்தியை பொருளாக உடைமையால் அமர்ந்து வட்ட தீ இடை பச்சையாய் விளங்கியது அன்றே. உள்ள போட்ட உடனே நெருப்பு எரிந்தது பாருங்க. அவங்க நினைச்சிட்டாங்க அப்படியே பொடி பொடியாக சாம்பலா போயிடும் நினைச்சாங்க பார்த்துட்டு இருக்கவங்க. ஆனால் இது என்னாச்சு? பதிகம் எழுதும்போது எப்படி பச்சை ஓலையாக நின்றதோ அதுபோல நெருப்பில் போட்டனே பச்சையாக நிற்கிது. எழுத்து இன்னும் பளிச்சுன்னு தெரியுது. ஏன்? நீங்கள் காய்ந்த ஓலையில் எழுத முடியாது. எழுதும்போது பச்சையாக இருக்கும்போது தான் எழுத முடியும். அப்போ தான் அந்த பக்குவப்படுத்தி அதுதான் எழுத முடியும். அந்த எழுதும்போது எந்த ஓலையாக இருந்ததோ அப்படியே பச்சையாக நின்று தான். எனவே அந்த திருப்பதிகத்துக்கு இன்றைக்கும் பச்சை பதிகம் என்று பெயர்.
போகமார்த்த புன்முலையாள் என்கிற இந்த திருப்பதிகத்துக்கு பச்சை பதிகம் என்று பின்வந்த பெரியவர்கள் இந்த திருப்பதிகத்தை போற்றுகிறார்கள். அந்த வகையில் நெருப்பில் பொடியாக போகாமல் அந்த பதிகம் அப்படியே ஓலையாக நிற்கணும் மட்டும் இல்லைங்க, பச்சை பதிகமாக நின்றது. வியந்து பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ அவங்க மந்திரத்தை எழுதி அவங்களுக்கு தனி ஒரு நெருப்பு வச்சு அதில் போடணும். இப்போ நீ ஞானசம்பந்தர் போட்டாச்சு, நீ அவங்க போடணும். என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்க. மையல் நெஞ்சுடை அமனரும், மையல் நெஞ்சுடை அமனரும் தம் பொருள் வரைந்த கையினில் ஏற்றினை கதுவ செந்தீயினில் இடுவர், கடுவ செந்தீயினில் இடுவர். உய்யுமோ இது, உய்யுமோ இது என உறும் கவலையாம் உணர்வால் நையும் நெஞ்சினர் ஆகவே நடுங்கி நின்று இட்டார். ஓலைச்சுவடிய அதுக்குள்ளே இடும்போது ஞானசம்பந்த பெருந்தகை வையம் உய்ந்திட வந்தவர் மகிழ்ந்து விட்டார். அப்படியே உள்ளத்தில் மகிழ்ச்சி, முகத்தில் அந்த பிரகாசம் இருக்கிறது. பெருமானே சிவாய் அப்படின்னு பெருமானை நினைந்து அப்படி மகிழ்ச்சியோடு போட்டார். அவங்க எப்படி போட்டாங்க? நடுங்கி கொண்டு இருந்தார்கள். நாம் போடுற ஓலை நிற்குமா, சாம்பலாயிடுமா, நம்ம சமயம் காப்பாற்றப்படுமா, நம்ம வேற சொல்லிட்டோமே, ஏன் ஏதாவது மந்திரத்தை சொல்லி பண்ணலாம்னா என்ன மந்திரம் சொன்ன எதவே அப்படின்னு கவலையோடு நடுங்கி கொண்டு அப்படியே அந்த ஓலையை உள்ளே போடுறாங்க. ரெண்டு காட்சியும் நம்ம காட்டுகிறார். எனவே மையல் நெஞ்சுடை அமனரும், அவங்க நெஞ்சுக்குள்ள மயக்கம் இருக்கிறது. ஏன்? சமய நெறியில் அவங்க இதுகாரும் கொண்ட இதுக்கெல்லாம் மாற்று நிலையாக பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருவாறு தடுமாற்றம் இருப்பதனால மையல் மயக்கம் என்று பொருள். மயக்கமுடைய நெஞ்சுடைய அமனரும் தம் பொருள் வரைந்து, அவங்க சமய கோட்பாடு எதுவோ அதை எழுதுனாங்க. அதை எழுதி கைய வகையில் ஏட்டினால் கதுவ செந்தியின் இடுவார். அவங்க வச்சிருக்க நூல் இருப்பாங்க இல்லையா, அந்த நூலை கொண்டு வந்தாங்க. அது அந்த சமய கோட்பாட்டை எடுத்து வேகமாக நெருப்பில் போட்டாங்க. கதுவ நெருப்பினில் இடுகிறார். என்ன நினைச்சுட்டாங்க? உய்யுமோ இது. அவர் என்ன நினைச்சு விடுகிறாரு? பெருமானே, இது நீ இந்த ஓலைச்சுவடி இருக்கக்கூடிய திருநாமமாக இருப்பது உன்னுடைய நாமம். எனவே நல்லாற்று பெருமானே, இந்த சைவ நெறியை பாதுகாத்து கொடுக்க வேண்டிய உன்னது அப்படின்னு அந்த திருவுருளை நினைந்து திருவுருளை தொழுந்து வணங்கி இட்டார். இவங்க இடும்போது எப்படி இடுகிறாங்க? இது வெந்திருமா வேகாதா தெரியலையே அப்படின்னு அச்சத்தோடு இடுகிறார்கள், தடுமாற்றத்தோடு இருக்கிறாங்க. எனவே உய்யுமோ இது என்று உறும் கவலையாம், உள்ளத்தில் ஒரு கவலை கொண்ட உணர்வால் நையும் நெஞ்சினராகி என்ன செய்தாங்க? நடுங்கி நின்று இட்டார். ஒருவாறு அந்த ஓலையை நெருப்பில் போட்டாச்சு. இப்போ ஒரு குறித்த நேரம், ஒரு நம்ம கணக்கு சொல்லணும், ஒரு 10 நிமிடம்னா 10 நிமிடம், 1/4 மணி நேரம்னா 1/4 மணி நேரம் அப்படியே ஓலைச்சுவடி ரெண்டும் நெருப்புக்குள்ளே கிடக்குது. கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு இப்போ அந்த ஓலையை எடுத்து அவை முன் காட்டும். இதுதான் வாது. எரிந்து முடித்தாச்சு, 2 பேரும் எல்லோரும் காண போட்டாச்சு. இப்போ அந்த ஓலைச்சுவடி நெருப்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ நெருப்பு எரிந்து தணியணும். தணிஞ்ச பிறகு நீங்கள் எடுத்து அதை காட்டணும். எங்கள் சபையில் காட்டணும். இதோ நான் போட்ட ஏடு பாருங்க அப்படின்னு காட்டணும். சொல்ல அஞ்சும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமனர் வெஞ்சுடர் பெரும் தீயினில் வெளுத்திய ஏடு பஞ்சு தீ இடைப்பட்டது படக்கண்டு, பஞ்சு தீ இடைப்பட்டது படக்கண்டு பயத்தால் நெஞ்சு சோர்வும் பீலிகை சோர்ந்து இலர் நின்றார். சொல்றாரு, அஞ்சும் உள்ளத்தராகி, நம் சமயம் பாதுகாக்கப்படுமோ விழுந்து விடுமோ என்ற அச்சத்தோடு அப்படிப்பட்ட அந்த அமணர்கள் வெஞ்சுடர் பெரும் தீயில், அந்த கொழுந்து விட்டு எரிகின்ற முன்னா ஞானம் வெய்ய தீயினில்னர், அதேதான் வெஞ்சுடர் பெரும் தீயினில்
விழுத்திய ஏடு, அவங்க இட்ட அந்த ஏடானது போட்ட மாத்திரத்தில் பஞ்சில் நெருப்பு பற்றுவது போல பற்றி கொண்டதான். அங்கே போட்டோடனே அது பச்சையாக நிற்குது, இவங்க போட்டோடனே அப்பொழுதே பற்றி கொண்டதான். பஞ்சு தீ இடைப்பட்டது படக்கண்டு பயத்தால், உள்ளத்துக்குள்ள அந்த அச்சம் வந்துருச்சு. நெஞ்சு சோர்வும், அதாவது அவனுடைய உறுதிப்பாடு மெல்ல மெல்ல அப்படியே குலைந்து கொண்டே வருகிறது. அவங்க கனவு கண்டார்கள், அப்போதே ஒரு அச்சம் வந்துச்சு, பெரும் கூட்டமாக வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு பார்த்தாங்க. பிறகு அச்சுறுத்த முடிவு செய்தார்கள். அதில் என்ன விளைவுன்னு நம்ம பார்த்தோம். பிறகு இங்கே வந்து அவையில் வந்த பிறகு மன்னன் இருக்கை போட்டதும், அவரை கையெடுத்து வணங்கியதும், அமரச் செய்ததும், பதியாது என்று வினவியதும், அதன் பிறகு மங்கையர்க்கரசியாருடைய அச்சத்தை நீக்கியது. இப்படி ஒன்றொன்னா அவங்க அடுத்தடுத்து என்னாச்சு, நடந்த நிகழ்வுகள் எல்லாம் ஒருவாறு வந்தபோது இப்போ கண்ணால் காட்ட வேண்டும் என்று அந்த நிகழ்வுக்கு கொண்டு வந்து நிறுத்திய நிலையில் தங்கள் ஏடு நெருப்பு பற்றியதை கண்டு நெஞ்சில் தளர்வு ஏற்பட்டது. நெஞ்சு சோர்வும், பீலிகை பிடிச்சிருப்பான் பாருங்க, அதுவும் என்னாச்சு அப்படின்னார். நெஞ்சு சோர்வும் பீலிகை சோர்ந்து இலா சொன்னார், சோர்ந்து இலர் நின்றார். ஆக சோர்ந்துட்டாங்க, ஆனாலும் அந்த பீலி இருக்க பிடிச்சிக்கிட்டு ஒருவாறு நிற்கிறாங்களாம். எது, நெஞ்சில் சோர்வு வந்துருச்சு, பீலி சோர்ந்து இலர். ஆக என்ன பண்ணாங்க, நின்றார், கீழே விழுந்து விடாமல் நின்று கொண்டு இருக்கிறாங்க. மான மன்னன் அவையில் முன் வளர்ந்த செந்தீயின், மான மன்னவன் அவையின் முன் வளர்ந்த செந்தீயின் ஞானம் உண்டவர் இட்ட ஏடு இசைத்த நாழிகையில் ஈனம் இன்மை கண்டு யாவரும் வியப்புற எடுத்தார். பான்மை முன்மையில் பசுமையும் புதுமையும் பயப்ப. ஞானசம்பந்த பெருந்தகை அந்த பெருமை பொருந்திய பாண்டிய மன்னனுடைய அவையினர், மான மன்னன், மான அப்படின்னு பெருமை என்று பொருள், பெருமை பொருந்திய மன்னவனுடைய அவையின் முன் இந்த வளர்ந்த செந்தி கொழுந்து விட்டு எரிந்த அந்த நெருப்பில் உரிய காலம் வரைக்கும் காத்திருந்து, ஞானம் உண்டவர், சிவஞானத்தை அமுதமாக உண்டவர் இட்ட ஏடு இசைத்த நாழிகையில், ஒரு நாழிகை இரு நாழிகை என்று ஒரு கால அவகாசம் கொடுத்தாங்க. அந்த அவகாசம் வரை காத்திருந்து இப்பொழுது அதை அப்படி எடுத்து காட்டுகிறார். ஈனம் இன்மை கண்டு. ஏன் இந்த நெருப்பு, எரிந்த நெருப்பு அந்த குறிப்பிட்ட நாளை ஏன் அப்படி தணிந்து 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 வந்தாச்சு. இப்போ அப்படியே கங்குலாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பதிகம் அப்படியே பச்சை பதிகமாக மேலே நிற்கிது. அவங்க பார்க்கும்போதே தெரிகிறது, அங்கே காணலை. ஏன், போடும்போதே நெருப்பில் பஞ்சு விழுந்தது போல அது உடனே பற்றி கொண்டது. இருப்பினும் வாது என்னன்னு கேட்டால், நெருப்பு தணிந்த பிறகு எடுத்து அவையில் காட்டணும், இதுதான் வாது. எனவே இப்போ என்ன செய்தார் திருஞான சம்பந்த பெருமான், அந்த குறிப்பிட்ட நேரம் கடந்த பிறகு யாவரும் வியப்புற, அந்த அவையில் இருக்கிற அத்துணை பேரும் வியப்பு தோன்ற எடுத்தார். எங்க, அந்த ஓலையின பான்மை முன்மையில் பசுமையும் புதுமையும் பயப்பு. முன்னை காட்டிலும் பசுமையாக புதுமை உடையதாக அந்த ஏடு அப்படி நிற்கிறது. எல்லாருக்கும் பாருங்கள் அப்படின்னு காட்டிட்டார். ஏன், எல்லோரும் காணத்தான் நெருப்பில் இட்டார். இப்போ திருப்பி நெருப்புலேருந்து எடுத்து மீண்டும் காட்டிட்டார். இப்போ நீ அடுத்தது அவர்களுடைய நிலை சொல்ல, எடுத்த ஏட்டினை அவையின் முன் காட்டி அம்முறையில் அடுத்த வண்ணமே கோத்தலும், அவ்வண்ணமே கோத்தலும் அதிசயத்து அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையறை நோக்கி, அரசன் தொடுத்த பீலி முன் தூக்கிய கையறை நோக்கி கடுத்து நீர் காட்ட ஏற்றினை காட்டுமின் என்றான். பாண்டிய மன்னன் அங்கே முன்ன காட்டி, ஞானசம்பந்தம் முதல்ல எடுத்து காட்டுறார். எடுத்த ஏட்டினை அவையும் காட்டி,
எல்லோருக்கும் காட்டிட்டு அதை அந்த ஓலைச்சுவடிக்குள்ள முன்பு போலவே வணங்கி தொழுது அதை அதுக்குள்ளே வைத்து திருக்காப்பு நான் கட்டினார் ஞானசம்பந்தர் பெருந்தகை. எனவே அடுத்த வண்ணமே கோத்தலும், எடுத்த முறையிலேயே உரிய இடத்துல அதை வைத்து விடுதல் அப்படின்னு வைத்துட்டார். இதை பார்த்தபோது மன்னன் அதிசயித்தான். என்னையா அற்புதம் இது, பதிகம் பன ஓலை இந்த கொழுந்து விட்ட நெருப்பில் தேவாது இருப்பதை, ஏன் தன் நோய் நீங்கியதை அனுபவித்த மன்னன் இப்போ நெருப்பில் அந்த பதிகம் வேகாது இருப்பதை கண்டு அதிசயிக்க, ஏன் கண்ணால் கண்டு காணப்படுகிற பெருமிதம் அதிசயம் என்று பெயர். எனவே மன்னன் அதிசயத்து. அடுத்து என்ன பண்ணானா, அடுத்து அந்த மயில் பீலி உடைய சமணர்களை பார்த்து, எங்கே உங்கள் ஓலை எடுத்து காட்டுங்கள். அவன் வேகமாக சொன்னான், கடுத்து அப்படின்னார். கடுத்து, நானே கடுப்பா இருக்கிறேன், கம்பன் இருங்கப்பா அப்படின்னு சொல்றோமா இல்லையா? கடுத்து விரைவாக நீர் இட்ட ஏட்டினை காட்டுவின். நானே கேட்டேன், என்னையா வாதுன்னு கேட்டால் கம்முன்னு போகாம வாது பண்ண வந்து காட்டியா ஓலைய அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படி வேகமாக அந்த சொல்ல சொல்ல இவர் என்ன செய்தார்கள், அப்படியே அந்த நெருப்புல போய் தேடுறாங்க. எங்க நம்ம ஓட்ட இடம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி கலரி பார்க்கறாங்க. பார்த்து இருக்குதான் பார்த்தா அத்தனையும் சாம்பல் தான் நிற்குது. சொல்ல அருகர்தாம் இட்ட ஏடு வாங்க சென்று, அருகர்தாம் இட்ட ஏடு வாங்க சென்று அணையும் போதில் பெருகு தீக்கதுவ வெந்து போந்தமை கண்ட மன்னன், வெந்து போந்தமை கண்ட மன்னன் தரு புனல் கொண்டு செந்தீ தணிப்பித்தான். தரு புனல் கொண்டு செந்தி தணிப்பித்தான். சமணர் அங்கு கருகிய சாம்பலோடு கரிகளால் மற்று என் காண்பர். என்னையா இங்க ஏட்ட காணலையா, தண்ணி கொண்டாப்பா ஊத்து கண்டுபிடித்து தரட்டும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? உடனே தண்ணீர் கொண்டு வந்தாங்களாம். சொல்லாரு செய்வது அந்த சொல்ல அருகர் தாமிட்ட ஏட்டினை வாங்க சென்று. ஞானசம்பந்தர் காட்டிட்டாரு, இங்கே பாருங்கன்னு மன்னன் இறங்கி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. எங்கப்பா எடுங்க ஏட்ட அப்படிங்கிறாரு. அப்படிங்கும்போது அணையும் போதில் அவங்க இட்ட ஏடு கருகி சாம்பலா போச்சு. பெருகு தீ கதுவ வெந்து போந்தமை கண்ட மன்னன். மன்னருக்கே தெரியுது ஏடு காணல. இப்போ என்ன சொன்னாராம், தண்ணீர் கொண்டு வாங்கினார். தண்ணீர் ஊற்றுனாங்க. அப்படியே தண்ணி ஊற்றோன்னே நெருப்பு பூரா அப்படியே அணைந்து இந்த சாம்பல் கரைந்து போனால் என்ன நிற்கும்? கறிக்கட்டை மிஞ்சி நிற்குமா இல்லையா? அதுதான் நிற்கிது. சரி, கறிக்கட்டைக்கு இடையே அந்த ஏடு இருக்கா? காணலை. கறிக்கட்டை தாயா நின்றுச்சு, உன்னை காணல். அது சொல்றார், தரு பூண்டல் கொண்டு செந்தி தணிப்பித்தான். இந்த குளிர்ந்த நீரை கொண்டு அதை தணிப்பித்த நிலையில சமணர் அங்கு கருகிய சாம்பலோடு, இந்த சாம்பலை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் கறி துண்டுகளைத்தான் பார்த்தாங்க, வேற ஒன்றும் காணலை. கரியலால் மற்ற என் காண்பர். அங்கே நெருப்பை அங்கே கறிக்கட்டையை விட வேற என்ன காண முடியும்? வேறொன்றும் இல்லை. சரி, செய்வது ஒன்று அருகிலாதார், செய்வது ஒன்று அருகிலாதார் திகைப்பினால் திரண்ட சாம்பல் கையினில் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடும் ஏடு இன்னும் அரித்து காணும், ஏடு இன்னும் அரித்து காணும் பொய்யினால் மெய்யை ஆக்க புகுந்த நீர் போமின் என்றான். அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே தணிந்து வெறும் கறிக்கட்டைகள் மட்டும் எஞ்சி நிற்குது. இப்போ இருந்தாலும் தேடுற மாதிரி போய் தேடினாங்களாம். சொல்றாரு பாருங்க, செய்வது ஒன்று அருகிலாதார் திகைப்பினா. என்ன செய்வதுன்னே தெரியல, அதனால தேடுறான். தெரிஞ்சிருந்தேன்னா தேடாமே கம்முன்னு இருப்போம், மண்ணா நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். அது செய்வது ஒன்று அறியாத நிலையில திகைப்பினால திரண்ட சாம்பல் கையினால் பிசைந்து அப்படியே கையை விட்டு தடவி தடவி எங்காவது இருக்கா அடியில் இது போய் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடியானாலாம். சொல்லாரு பாருங்க, இது பெரிய புராணத்தில் காணுகிற நகைச்சுவை
அப்படின்னு சொன்னீங்கன்னா இது நகைச்சுவையாக வைத்துக் கொள்ளலாம். அதனால் கையினால் பிசைந்து தூற்றி பார்ப்பது கண்ட மன்னன் எய்திய நகையினோடு கொஞ்சம் அப்படியே சிரிப்போடு வைத்து கொண்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக தேடுங்க கிடைக்கும். ஏடு இன்னும் அரித்து காணும். நம்ம அரித்தல் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே சல்லடை போட்டு அப்படி தேடிக்கு இன்னும் கொஞ்சம் கீழே கேடியா இருக்கு பாரு அப்படின்னு அப்படி கீழே பார்க்கும்போது காணல். அப்போ தான் சொன்னார், இவ்வளவு காலம் பொய்ய பேசியே போங்கயா அப்படின்னாராம். பொய்யினால் மெய்யை ஆக்க புகுந்த நீர். இப்போ கூட மதிப்போடு தான் சொன்ன நீர் போங்க அர்த்தம். போய் உங்கள் வேலையை பாருங்கயான்னு. நோயைத்தான் நீக்க முடியல, இங்கே வேற இதை வேற வழியை வாது செய்யணும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, தோத்துட்டீங்க, போங்க போமின் அப்படின்னு. ஏன் இதுகாரும் அவங்க கூட இருந்தார் இல்லையா, அதனால அந்த ஒரு இடத்தை கொடுத்து நீர் போமின் அப்படின்னு மன்னன் சொல்லுகிறான். அவர் சொன்ன பொழுது அவங்களுக்கு அந்த தன்மானம் இடம் கொடுக்கல. இதுதான் சிக்கல். காப்பியங்கள் முதற்கொண்டு காணப்படுகிற இடம் அதுதான். பாருங்க சொல்ல, வெப்பு எனும் தீயில் யான் உன் வீடு பெற்று உய்ய நீங்கள் அப்பொழுது அழிந்து தோற்றீர். வெப்பு எனும் தீயில் யான் உன் வீடு பெற்று உய்ய நீங்கள் அப்பொழுது அழிந்து தோற்றீர். ஆதலால் அதுவாறு ஆக இப்பொழுது எரியில் இட்ட ஏடு உய்த்தது இல்லை. எரியில் இட்ட ஏடு உய்த்தது இல்லை என்றால் துப்புரவு உடையீர் நீங்கள் தோற்றிலீர் போலும் என்றான். என்ன சொல்றாரு, என் உடம்புல வந்த வெப்பை தீர்க்க வேண்டும் என்று நீங்கள் அறைக்குள் உட்கார்ந்து வாது செய்தீங்க, வலதுபுறம் இடதுபுறம் என்று வாது செய்தீங்க, அதில் நீங்கள் தோற்று போயிட்டீங்க இல்லையா? சரி, அந்த தோல்விக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க, நெருப்பில் இட வேண்டும் என்று இப்போ கூட்டிகிட்டு நெருப்பில் இட்டு இப்போ ஏட்ட காணலை, இன்னும் நீங்கள் தோற்கலன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறார். பாருங்க தான் வெப்பு எனும் தீயில் யான் முன் அப்படி அந்த நெருப்பை சிக்கிய வீடு பெற்று உய்ய. இன்னைக்கு அந்த வெப்பு நோயிலிருந்து விடுபட்டு இப்போ நான் உய்கின்ற நிலைக்கு வந்துட்டேன். எனவே அந்த வாதில் நீங்கள் தோற்றி அப்பொழுது அழிந்து தோற்றி. இரண்டாவது ஆதலால், அது மட்டுமல்ல அதுவாறு ஆக இப்பொழுது. அப்பொழுது தோற்றி எப்போ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இப்பொழுதும் தோற்றி, நீ அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். இப்பொழுதும் தோற்றி. ஆக எரியில் இட்ட ஏடு உய்த்தது இல்லை என்றால் துப்புரவுடையீர் நீங்கள் தோற்றினீர் போலும். போங்கய்யா போங்க அப்படின்னு சொன்னா போகாம நின்றுக்கிறான். ஏன் என்ன பண்ணணும்னு தெரியல இல்லையா, திகைத்து வேற நிற்கிறான். அதனால நீங்க நிக்கிறத பார்த்து இன்னும் தோக்கலே நினைப்பா உங்களுக்கு. நீங்க அவர் என்ன நோக்கில் சொல்லுகிறார் என்பதை நீங்க வாங்கிக் கொள்ளணும். தோத்தாச்சு, நீங்க போங்க, நீர் போதுமின் அப்படின்னு சொன்னோன்னே பேசாம போயிருக்க வேண்டியதான். அப்படி போகாம அவையில் அவர் நிற்பதை பார்த்து மன்னன் சொல்லுகிறார், துப்புரவு இல்லாத நீங்க இன்னும் ஏன் துப்புரவு இல்லார் அந்த நெறி துகளாக சூழ்ந்து எழுந்தார். தோருடைய செவியின் பதிகம் பாடுகிற இடத்துல பாருங்க, இந்த குறிப்பு அங்கே சொல்லியிருக்கிறார். ஏன் 10வது பாட்டில் சமணர் போன்றவரை ஞானசம்பந்தர் சுட்டி காட்டினார் என்ற இடத்துக்கு துப்புரவு இல்லாதாருடைய கொள்கை துகளாக அங்கே சொன்னார். துப்புரவு இல்லாதார் அப்படின்னு அங்கே சொல்லிங்க பயன்படுத்த. துப்புரவு உடையீர் நீங்கள் தோற்றிலீர் போலும். இன்னும் உங்களுக்கு என்ன நாம் என்ன தோக்கல் நினைப்பா உங்களுக்கு, போங்க போங்க அப்படிங்கிற குறிப்பில் மன்னன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி சொன்ன பொழுது அவங்க என்ன உட்கொண்டார்கள், அவங்க சிரித்து சொல்லுகிறார். இப்படி சொல்லும் பொழுது அவங்க என்ன கருதி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லார். தென்னவன் நகை உள்கொண்டு, தென்னவன் நகை உள்கொண்டு செப்பிய மாற்றம் தேரார். தென்னவன் நகை உட்கொண்டு
செப்பிய மாற்றம் தேரார் சொன்னது பயனா கொண்டு சொல்லுவார் தொடர்ந்து வாது முன் உற இருகால் செய்தோம் முக்காலில் ஒரு கால் வெற்றி எண்ணினும் உடையோம் மெய்மை இனி ஒன்று காண்பது என்றார். இந்த முன்ன எப்படி என்னவாது உமக்கு அப்படின்னு சொன்னோன்னே மன்னர் அப்படி கேட்டதே வினாவாக ஆக்கி கொண்டார்கள். அவர் மன்னர் என்னவாதுன்னு கேட்கிறாரியா, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு இப்போ அனல்வாதத்துக்கு வந்தாங்க. இப்போ மன்னர் என்ன சொன்னார், ஏயா இன்னுமா தோக்கல நீங்க போங்க அப்படிங்கிற குறிப்பில் இன்னும் தோற்றிலீர் போலும் அப்படிங்கிற சொல்ல அவங்க என்னவா எடுத்துட்டாங்க, பயனாக எடுத்துக்கொண்டாங்களாம். இந்த சொல்லின் உட்பொருளை அவர்கள் உணரவில்லை. அது அப்படியே சேர்க்கல சொல் தென்னவன் நகை உட்கொண்டு சிரித்து கொண்டு மன்னன் சொன்னது. அவர் ஏன் சிரிச்சாரு, ஏயா நீங்கள் அப்பவே உடம்புல வந்த போதே தோத்துட்டீங்கன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்னு இங்கே அவை வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, போங்கய்யா போங்க அப்படின்னு சொல்வதை அந்த உட்பொருளை முழுமையாக வாங்கி கொள்ளாமல் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவர் மன்னர் தானே, அவர் ஏதோ சிரிச்சா சிரிச்சுட்டு போறார் அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களாம். அவர் என்ன சொன்னார் கவனிச்சிங்களா, இன்னும் தோற்றிலீர் போலும். ஓ இன்னும் தோக்கலையா நீங்க அப்படின்னு இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்கிறாராட்டுக்குன்னு நினைச்சுக்கிட்டாங்க அவங்க. அந்த செப்பிய மாற்றம், மாற்றம் என்ற அந்த சொல்லுக்கு சொல் என்று பொருள். மன்னன் சொல்லிய சொல் தெரியாதவர்கள் தேரார். அவர் சொன்ன சொல்லை உள்வாங்கி கொண்டு அவங்க அந்த இடத்த விட்டு நகர்ந்திருக்கணும். ஆனால் அந்த சொல் பொருளை அவங்க சரியாக வாங்கி கொள்ளலை. ஆனால் என்ன பண்ணாங்க, மன்னன் சொல்லிய சொல்லின் பொருளை உணராமல் மன்னர் இன்னும் என்ன வாது இருக்குன்னு கேட்கறாருன்னு நினைச்சிட்டாங்க. ஏன் இன்னும் தோற்றிலீர், இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அவன் சொன்னது என்ன, நீங்கள் தோற்றிலீர், நீங்கள் தோக்கலையா அப்படின்னு கேட்டா இன்னும் தோக்கலாமன்னா. ஏன் 3 வாது வச்சுக்கிட்டா 3ல் 1 பங்கு வெற்றி பெற்றாலும் வெற்றி தானே. நீங்க எப்படி இப்படி வாதுல இப்படி வைக்கிறாங்க. அதான் சொன்னாங்க அவங்க, தொடர்ந்த வாது முன்பு இருகால் செய்தோம். அண்ணா இருகால் அப்படின்னா 2 முறைன்னு அர்த்தம். இருகால் நீங்க நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஊடலை தீர்ப்பதற்கு பெருமான் பறவையார் மாலைக்கு 2 முறை செய்தார் போனார். இருகால் செல்ல, அந்த பாட்டை சேர்க்கல, இருகால் செல்ல தூது கொண்டு உரிமை கொள்பவராம் நம்மை தொழும்பு கொண்டு உரிமை கொள்வார்னு அந்த சுந்தரருடைய வணக்கப்பாட்டில் இருக்குங்க. இருகால் என்பதற்கு 2 முறை என்று பொருள். நீங்க இருகால்னா 2 காலால் நடந்து போலாம்னு நினைச்சிருக்கூடாது. இருகால் செல்ல 2 காலால் நடந்து போலாரு அப்படி இல்லை. இருகால் செல்ல, 1 கால், 2 கால், 3 கால் அப்படிங்கிற இல்லைங்களா. அப்ப 3 முறை ஆகும். அந்த 2 முறை செல்லன்னு அர்த்தம். அங்க மாதிரி 2 கால் நாங்க தோத்துட்டோம். எனவே முன் உரை 2 கால் செய்தோம். ஆக அந்த வாதுல 2 முறை செய்தோம், 2 தோத்துட்டோம். ஆனா முக்காலில் 3 முறையில் 1 கால் வெற்றி, 1ல வெற்றி பெற்றாலும் என்னது வெற்றி தான் மன்னா. எனவே 1 கால் வெற்றி எண்ணினும் உடையோம். எனவே நாங்க இன்னொரு வாது ஒன்று இருக்குது, அதை நாங்க சொல்றோம். மெய்மை இனி ஒன்று காண்பது என். ஆக நோய் நீக்கத்துல தோத்துட்டோம், நெருப்புல தோற்றுட்டோம். இனி உண்மையை நிலைநாட்டுவதற்கு எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. ஏன், அதான் 2ல தோத்தாச்சுல போக வேண்டியதான். இல்ல மன்னா 3ல் 1ல் வெற்றி பெற்றாலும் வெற்றி தான் என்று பாண்டிய மன்னனிடத்து தோல்வியை தழுவிய சமணர்கள் இனி ஒரு வாது ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதை சொன்ன பொழுது அங்க என்ன நிகழ்கிறது அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்யும். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்றுளார் அடியார் அவருவான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிபலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க
குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, தத்தவம் வேள்வி மல்க, மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, அருள்தரும் பச்சை நாயகி எம்மை உடனாகி அருள்மிகு பேரூர் பட்டிப்பெருமான் திருவடிகள். திருச்சிற்றும்